ஹே காய்ஸ், இப்போ இந்த ட்ராமாவோட கண்டினியூஷன் பார்க்கலாமா? ஸோ நம்ம ஹீரோயின் இப்போ இன்டர்வியூக்காகன்னு சொல்லிட்டு ஹீரோவோட ஆஃபீஸ்க்கு வரா. ஜாப் கிடச்சிரும்னு ரொம்ப உறுதியாக கான்ஃபிடென்ட்டாக சந்தோஷமாக தான் வந்துட்டுருக்கா. ஆனால் அவள் உள்ளே என்ட்ரி ஆன உடனே பேனலில் ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகுறா இல்லையா? ஸோ இப்போ ஹீரோ அப்புறம் அவனோட ஃப்ரெண்டு அப்புறம் ஒரு ஹெச்ஆர் லேடின்னு சொல்லிட்டு அங்கே பேனலில் உட்காந்துட்டு இருக்காங்க. பட் அப்பா ப்ராமிஸ் பண்ண மாதிரி கேஃபேக்கான மேனேஜர் ரோலுக்கு தான் ஹீரோயின் வந்து இப்போ இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறதுக்கு வந்திருக்கா. ஸோ அங்கே வந்த உடனே அந்த லேடியும் ஹீரோயினோட ப்ரொஃபைலை செக் பண்ணிவிட்டு அவன் நிறைய ஜாப் பண்ணியிருக்கா, அதுக்கான காரணம் என்ன, எதுக்காக அடிக்கடி ஜாப் மாற்றிக்கிட்டே இருந்திருக்கா, இன்னும் இதெல்லாம் கொஸ்டின் பண்ணுறாங்க. ஹீரோயின் கொஞ்சம் கூட அசராமல் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக தான் பதில் சொல்லிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோ நான தொழில் பண்ணிட்டு இருக்கா, இங்கே ரிச்சான பீப்புள் கூடலாம் ஸ்லீப் பண்ணுவா செய்வான்னு சொல்லிட்டு இன்டெரக்டாக அவளை பற்றி கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து வர கோவத்தெல்லாம் அடக்கிக்கிட்டு இந்த ஜாப் கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு ரொம்பவே பல்ல கடிச்சுக்கிட்டு பொறுமையாக தான் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் நடுவில் ஹீரோ வந்துட்டு அங்கே இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கவும் ஹீரோயினுக்கு ஒரு கட்டத்தில் அவளோட கோவத்தை அடக்க முடியாமல் போயிடுது. ஸோ அவள் எழுந்து பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடுறா. ஸோ இந்த அளவுக்கு ஒருத்தரை ஜட்ஜ் பண்ணி கேவலமாக தான் நீங்கள் ட்ரீட் பண்ணுவீங்கன்னா இப்படி ஒரு கம்பெனியில் வேலை சேரணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. இது வரைக்கும் நீங்கள் உங்கள் டைமை கொடுத்ததுக்கெலாம் ரொம்ப தேங்க்ஸ், என்ன மன்னிச்சிருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பில் அங்கேருந்து கிளம்பி போயிட ஹீரோக்கு ரொம்ப கொண்டாட்டம் ஆகிடுது. அப்போ ஹீரோட ஃப்ரெண்டுமே அந்த பொண்ணை பார்த்தாலே ஜென்யூனாக வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி வச்சதுக்காக ஹீரோட அப்பா கிட்ட பயங்கரமாக கத்துறாங்க. அப்போ ஹீரோடைய அப்பாவுமே அவள் தப்பானவ தான், ஆனால் வந்து இப்போ திருந்தணும்னு நினைக்கிறா, அதுக்காக நான் ஒரு வாய்ப்பு கொடுத்து தான் பொசிஷன் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாரு. இதை வந்து ஹீரோட அம்மாவால் ஏற்றுக்க முடியல, வேலையை விட்டு தூக்க சொல்லி கேட்குறாங்க. ஆனால் ஹீரோடைய அப்பா மறுத்துடுறாரு. அடுத்து கொஞ்ச நாளில் பார்த்தா இவங்களுக்குள்ள இன்னொரு சண்டை. அப்போ தான் வந்துட்டு ஹீரோடைய அப்பா வந்து அந்த லேடியை ப்ரெக்னென்ட் ஆக்கிட்டாங்க அப்படிங்கிறது தெரிய வந்து வீட்டை விட்டு போயிடுறாங்க. இதை தான் ஹீரோ இப்போ ரீகால் பண்ணி பார்த்துட்டு அந்த லேடி கிட்ட சொல்லிட்டு இருக்கான், நீங்கள் பண்ணது தான் இப்போ உங்களுக்கும் நடந்துரும்னு பயமாக இருக்குல்ல, நீங்கள் ஆசைப்பட்டாலும் ஆசைப்படலைனாலும் தவிர்க்கணும்னு நினச்சாலும் கர்மா உங்களை திரும்ப வரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோயின் இந்த பக்கமாக வேலை கிடைக்கலன்னு சொல்லி கடுப்பில் வந்து நின்றுட்டு இருக்கா. ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு அவள் யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் அங்கே அவளுக்கு வேலைலாம் அசைன் பண்ணுவான்ல ஒருத்தன், அவன் வந்து கால் பண்ணுறான். நீ ஃப்ரீயாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன், எனக்குமே இப்போ வேலை வேணும், எனக்கு நான் பார்க்குற மாதிரியான வேலைகள் எதுன்னு உனக்கே தெரியும் இல்லையா, ஸோ அப்படி ஏதாவது இருந்தால் எனக்கு சொல்லு அப்படின்ன உடனே அவனும் தாராளமாக ஒன்று இருக்குது, அதுக்காக தான் உனக்கு கால் பண்ணேன்னு சொல்லிட்டு பேசுகிறான். அதாவது ஒரு கம்பெனிக்காகன்னு சொல்லிட்டு அப்ராட்லேருந்து ஒரு கிளைண்ட் வந்திருக்காரு. அவர் வந்து இந்த தாய்லாண்டை சுற்றி பார்க்கணும், போர்டாக ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஸோ அவருக்கு ஊர் சுற்றி காட்டணும், கூடவே அவருக்கு கம்பெனி கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லி கேட்க ஹீரோயினும் சரின்னு ஒத்துக்கிட்டு அந்த ஆள் கூடயே வந்துட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ இப்போ ஹீரோவும் அவனுடைய ஃப்ரெண்டும் ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க, அது ஒரு ஸ்டெயின் ஹோட்டல் மாதிரி. ஸோ அங்கே வந்திருக்காங்களா, அப்போ ஃப்ரெண்டுமே திரும்ப சொல்லிட்டு இருக்கான், ஹீரோயினோட ப்ரொஃபைலை வந்து ஹீரோ கிட்ட காட்டிட்டு, பாரு அவள் வந்து குவாலிஃபிகேஷன் வேணா இல்லாமல் இருக்கலாம், டிகிரி இல்லாமல் இருக்கலாம், பட் அவள் ரொம்பவே ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோவுமே கொஞ்சம் வந்து கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறான், அவளை ரொம்ப ஜட்ஜ் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அந்த கிளைண்ட்டை என்டர்டெயின் பண்ணிகிட்டு இருக்காளா, ஸோ இப்போ அவள் வந்து ஒரு கேரியோக்கியில் பாடிக்கிட்டு ஆடிட்டுலாம் இருக்க அந்த ஆள் ரொம்பவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் வந்து ஹீரோயின் கிட்ட அப்பாலாம் நடந்துக்கலாம், அவன் நல்லவனாக தான் இருந்துட்டு இருக்கான். அந்த சமயத்தில் தான் ஹீரோயினோட பிரதர்லாம் உள்ளே வரான். அவனை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது. அவன் ஹீரோயினை பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் ஷாக் ஆகிடுறான், அவன் இந்த மாதிரி பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த கிளைண்ட் இருக்கான்ல, அவன் ஹீரோயினோட பிரதர்லாவுடைய கிளைண்ட் தான் போல. ஸோ அவனோட கம்பெனியை பார்க்குறதுக்கு தான் இவன் அப்ராட்லேருந்து வந்திருக்கான் போல. இப்போ அவன் ஹீரோயினை வந்துட்டு உனக்கு முன்னாடியே தெரியுமான்னு உடனே அப்போ அந்த பிரதர்லாவும் தெரியும், என் ஒய்ஃபோட தங்கச்சி தான் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்த அப்போ அந்த கிளைண்ட் ஹீரோயினை ரொம்பவே புகழ்றான். இவ தான் என்ன என்டர்டெயின் பண்ணிகிட்டு இருக்கா, ஊர் சுற்றி காத்திட்டு இருக்கா, ரொம்ப நல்ல பொண்ணு, எனக்கு இவ்வளோ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு ஹீரோயினும் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்க ஆரம்பித்தோடனே நீங்கள் அப்படியே பேசிட்டுருங்க, நான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வரேன்னு வெளியில் வரா. அந்த சமயத்தில் தான் இன்னொரு பக்கத்தில் ஹீரோ வந்து ஒரு வாக்குக்கு வரேன்னா அப்போ பார்த்தா அங்கே கிட் வந்துடுறான். ஸோ இந்த விக்கி இவன் பேர் வந்து விக்கிட்ட, ஸோ விக்கிட் நான் வந்து விக்கின்னு சொல்லுவேன் இல்லை கிட்டுன்னு சொல்லுவேன், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ அந்த விக்கி அங்கே வந்த உடனே ஹீரோவை வந்து பயங்கரமாக அவன் டான் பண்ணுறான். ஆக்சுவலாக ஹீரோவோட கம்பெனி லோகோவை தான் இவன் வந்து ஸ்டீல் பண்ணி வச்சுருக்கான், அதுக்கு தான் ஹீரோ கம்பெனிலேருந்து கேஸ் போட்டிருக்காங்க. பட் இப்போ ஹீரோ கிட்ட வந்துட்டு ஹீரோ தான் தன்னோட ஐடியாஸை ஸ்டீல் பண்ணிட்டான்னு சொல்ல ஹீரோவும் கடை பேரிட்ட அவன் கிட்ட பேசிட்டு இருக்கான். எதனால் கோர்ட்டில் போய் பார்க்கலாம், அங்கே நீ தோத்து முகத்தில் கறியாக போயிட்டுருக்கிறத நான் பார்ப்பேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல இங்கே விக்கிக்கு பயங்கரமாக காண்டேறிடுது. ஸோ இப்போ ஹீரோ அங்கேருந்து கிளம்பி போனதுக்கப்புறமா தான் விக்கி அந்த பக்கமாக திரும்பி நிற்கும் போது ஹீரோயின் அந்த பக்கமாக ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதுக்கு போகிறத பார்க்குறான். உடனே அவனுக்கு இவன் மேலே ஆல்ரெடி இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அவன் டக்குன்னு வந்து மைண்டில் ஒரு பிளான் யோசிக்க ஆரம்பிச்சுட்டு ஹீரோயின் ரெஸ்ட் ரூம் முடிச்சுட்டு வர வழியிலேயே வந்து நின்றுட்டுருக்கான், அவளுக்காக காத்துட்ருக்கான். அவன் வந்த உடனே நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு அவனுக்கு ஸ்ட்ரெஸ் பெயின் வந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் நிஜத்தில் அவன் பெயினில் இருக்கான்னு நினச்சிட்டு அவனுக்கு பதறி போயிட்டு வந்து ஹெல்ப் பண்ணுறான். என்னாச்சு உங்களுக்குன்னு கேட்கும் போது என்னோட ஹார்ட் கண்டிஷன் தான் திரும்ப வந்து வேலை காட்டுது அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு ஏதாவது வந்துட்டு டாக்டரை கூப்பிடணுமா இல்லை ஆம்புலன்ஸை கூப்பிட்டா அப்படின்னு ஹீரோ
ஹீரோயின் பதட்டமாக கேட்க, அதெல்லாம் வேண்டாம், என்னோட ரூமில் மெடிக்கேஷன் வச்சுருக்கேன், ஏன்னா என் ரூம் வரைக்கும் கைத்தாங்களா கூட்டிகிட்டு போகிறீங்களான்னு கேட்க ஹீரோயின் கொஞ்சம் யோசிக்கிறா. பிறகு சரின்னு சொல்லிட்டு அவனை வந்து கையை பிடிச்சி பொறுமையாக கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. அப்போ ஹீரோவுமே அந்த பக்கமாக வரானா. இவங்க 2 பேரும் ஒன்றா போகிறத பார்த்துட்டு அவன் எப்பவும் போல் தப்பாக புரிஞ்சுக்கிறான். விக்கி ஹீரோ பார்க்குறது தெரிஞ்சுக்கிட்டே ஹீரோயினோட தோல்லெல்லாம் கையை வச்சு பிடிச்சிக்க, அப்போ ஹீரோ இவங்க 2 பேரையுமே ரொம்பவே தப்பாக தான் பார்க்குறான். ஏன்னா அந்த ஈவெண்ட் அப்போ விக்கி இவன் மேலே ஆசைப்பட்டிருப்பாங்கிறது இவனுக்கு தெரியும். ஹீரோயின் வந்துட்டு ஆல்ரெடி பணக்காரங்களோட என்ன வேணாலும் பண்ணுவான்னு நினச்சிட்டு இருக்கான்ல. ஸோ தப்பாக புரிஞ்சுக்கிறான். ஹீரோயின் இங்கே விக்கியை ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்த உடனே விக்கி அவனோட செக்ரட்டரிக்கு சிக்னல் கொடுக்க அவங்க ஒரு மெடிசன் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதை விக்கி சாப்பிட்டோன்னே ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்கிறான். அப்போ விக்கியும், எனக்கு இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு நான் எதுவுமே பண்ணாமல் நீங்கள் எப்படி கிளம்பலாம், அட்லீஸ்ட் என் கூட ஒரு ட்ரிங்காவது சாப்பிட்றீங்களான்னு கேட்கும்போது ஹீரோயின் வேண்டான்னு சொல்லி பொலைட்டாக மறுத்துடுறா. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கேளுங்க, நான் பண்ணித்தரேன், தயங்காதீங்கன்னு சொல்லி அவன் கேட்குறான். ஹீரோயின் அப்போவுமே வேண்டாம், நான் கிளம்புறேன்னு சொல்கிறா. அப்போ விக்கியுமே, இல்லை நாளை பின்ன உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா கொஞ்சம் கூட தயங்காமல் என்கிட்ட ஹெல்ப் கேளுங்க, என்னோட கார்டு மட்டும் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி செக்ரட்டரிக்கு சிக்னல் கொடுக்க அவங்க அவங்களுடைய காரை கொடுக்குறாங்க. உடனே ஹீரோயினும் வாங்கிட்டு தேங்க் பண்ணிட்டு கிளம்பிடுறா. அங்கே ஹீரோயினுக்காக தான் காத்துட்டு இருக்கான். பயங்கர கடுப்பில் நின்றுட்டு இருக்கான். ஹீரோ நிற்கிறத பார்த்தும் பார்க்காத மாதிரி ஹீரோயின் கிராஸ் பண்ணி போகும்போது அவன் அவளை அசிங்கமாக பேச ஆரம்பிச்சிடுறான். ரொம்ப பெரிய இவ மாதிரி என் ஆஃபீஸில் வந்து காண அப்படின்னு எனக்கு கத்திட்டு இருந்தேன், நான் ஜட்மெண்டலாக இருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ நீ பண்ணிட்டு வர வேலையை நான் பார்த்துட்டு தானே இருக்கேன், ரூமில் சர்வீஸ் எல்லாம் முடிஞ்சிடுச்சா, ரொம்ப வேகமாக வந்துட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக அவளை பற்றி பேச ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயின் பொறுத்து போகலான்னு பார்க்குறா. ஆனால் இவன் அடங்குற மாதிரி தெரியல. உடனே அவளும், நான் உன் கம்பெனி எம்ப்ளாயி கிடையாது, என்ன கொஸ்டின் பண்ணுறதுக்கு உனக்கு ரைட்ஸ் கிடையாது, என்னோட ப்ரைவேட் லைஃப்பில் நீ தலையிடாதன்னு சொல்கிறா. நீ பெரிய இவ மாதிரி பேசலைன்னா நானும் என் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருந்திருப்பேன், வாய் மட்டும் நல்லா வக்கனையாக கிழியுது, நீ பண்ணுற கேவலமான வேலைக்கு பெரிய உத்தமி மாதிரி வந்துட்டு நாடகம் போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் அடிக்க கை ஓங்கிடுறான். ஹீரோ அவளை ஸ்டாப் பண்ணிட்டு திரும்பவும் கழுவி ஊத்துறான். ஆனால் ஹீரோயினால் பொறுத்துக்க முடியல. அவளுமே பதில் பேசிட்டு அங்கிருந்து அவனை தள்ளி விட்டுட்டு கிளம்பி போயிட்டான். ஹீரோ இதனால் கடுப்பாகிட்டு அவன் ஃப்ரெண்டை வந்து பார்க்குறான். என்னமோ அவள் பெரிய இவன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தேன், நான் வேற கொஞ்சம் வந்து யோசிக்க ஆரம்பித்தேன், ஆனால் அவளோட ஒழுக்கம் எல்லாம் இப்போ தானே தெரியுது அப்படின்னு சொல்ல, என்னடா பேசிகிட்டு இருக்கேன்னு அந்த ஃப்ரெண்டு புரியாமல் கேட்குறான். அவள் விக்கிக்கு கஸ்டமர் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கா, அவன் கூட போய் ஸ்லீப் பண்ணிட்டு வரா, அவனோட ரூமுக்கு போயிட்டு வரதை நானே என் கண்ணால் பார்த்தேன், இப்படிப்பட்டவர் தான் என் கம்பெனியில் வச்சுக்கணும் நீ ஆசைப்படுற அப்படின்னு சொல்ல அந்த ஃப்ரெண்டு ஷாக் ஆகிட்டு, இல்லைடா நிஜமாவே அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தானே நினச்சேன் அப்படின்னு சொல்கிறான். மண்ணாங்கட்டி அப்படின்னு ஹீரோவும் பயங்கரமாக திட்டிக்கிட்டே வெளியில் வந்துட்டு இருக்கான். அப்போ பார்த்தா பார்க்கிங்கில் ஹீரோயின் அவளோட பிரதர் இன் லா கம்பல் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவன் கூட கிளம்பி போகிறாளா. இதை வேற பார்த்துட்டு இவனுங்க 2 பேரும் திரும்ப தப்பாக புரிஞ்சுக்கிறானுங்க. அப்போ அந்த ஃப்ரெண்டுமே யோசிச்சுட்டு, இவர் எனக்கு நல்லா தெரியும்டா, இவர் ஒரு இண்டிபெண்ட் கம்பெனி ஒன்று ஆரம்பித்து ரன் பண்ணிட்டு இருக்காரு, ரொம்ப சின்ன கம்பெனி தான், பட் நம்ம கம்பெனியோட அவங்க டைப் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்ல ஹீரோவும், பாத்தியா பணக்கார ஆளுங்களாம் தேடி போயிட்டுருக்கா, இன்னைக்கு ஒரு நாளில் எத்தனை பேரோட போயிட்டுருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அசிங்கமாக அவளை பேசிடுறான். அவனோட பிரதர் இன் லா இப்போ வீட்டுக்கு வந்த உடனே அவனோட ஒய்ஃப் அவனை செடியூஸ் பண்ணுற மாதிரி ஹக் பண்ணுறது கிஸ் பண்ணுறதெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு அவனை பெட்டில் புஷ் பண்ணிட்டுலாம் இருந்துட்டுருக்கான். அவனுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை போல், அவளை அவாய்ட் பண்ணணும்னு பார்த்துட்ருக்கான். பட் அவள் விலகிற மாதிரி இல்லையா. உடனே அவன் வந்து அவன் தங்கச்சியோடைய பேச்சு, அதாவது நம்ம ஹீரோனோட பேச்சு எடுத்துடுறான். உன் தங்கச்சிக்கிட்ட நீ 1 வீக்கில் பணம் தரணும்னு ஏதாவது கட்டாயப்படுத்தினியான்னு கேட்கும்போது அவளுக்கு கடுப்பாகிடுது. அவள் வந்து உங்ககிட்ட போட்டு கொடுத்தாளா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவனோ, அதெல்லாம் இல்லை, அவளை என் கிளைண்ட்டு கூட பார்த்தேன், அவன் இந்த மாதிரி என் கிளைண்ட்டுக்கு என்டர்டெய்னரெல்லாம் இருந்துகிட்ருக்கா, நீ எதுக்காக அவளுக்கு இப்படி ப்ரெஷர் கொடுத்துட்ருக்க, அதனால தானே அவன் இந்த மாதிரி ஜாபெல்லாம் எடுத்து பண்ணிகிட்ருக்கான்னு. உடனே நான் அவளை பற்றி கவலைப்படல, நீயும் அவளை பற்றி கவலைப்படாத, உன்னோட பணம் உனக்கு திருப்பி வரணுங்கிறது தான் எனக்கு முக்கியம், அவள் 18 வயசுலேருந்து வேலை பார்த்துட்ருக்கா, ஸோ அவளுக்கு இதெல்லாம் வந்து புதுசு இல்லை, நீ எதுவும் யோசிக்காத அப்படின்னு அவள் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறா. உன்னால் எப்படி இவ்வளோ செல்ஃபிஷாக இருக்க முடியுது, அங்கே கஷ்டப்படுறது உன்னோட தம்பியும் தங்கச்சியும் தான், நீயே இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க, பண வெறி பிடிச்ச மாதிரி இருக்க அப்படின்ன உடனே இவ கடுப்பாகிட்டு, நான் இப்படியே இருந்துட்டு போகிறேன், எனக்கு வந்து அவங்கெல்லாம் முக்கியம் கிடையாதுன்னு சொல்லிடுறா. இவன் இதை சாக்கா வச்சுக்கிட்டு ரெஸ்ட் ரூமில் வந்து ஒரு பெருமூச்சு விட்டு கதவை மூடிட்டு நிற்கிறான். இந்த பக்கத்தில் ஹீரோயின் வந்து அடுத்த நாள் ஆஃபீஸ்க்குலாம் இனிமேல் வரவே முடியாது, கேஃபே மேனேஜருக்கு வேற ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணிட்டோன்னு சொல்லி தனக்குள்ளே பேசி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். இனிமேல் எங்கள் அப்பா தோற்று போயிட்டாரு, அவர் நினச்ச விஷயம் நடக்கலை, எங்கள் அப்பா கிட்ட இதை சொல்லி அவரோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு தனக்கு தானே பேசிகிட்டு இருக்கையில் அங்கே அவனுடைய ஃப்ரெண்டு வரான். அவன் ரொம்ப பதட்டமாக வந்தோடனே ஹீரோவும், பாருடா நான் வந்து கேஃபே மேனேஜருக்கு ஆல்ரெடி போஸ்ட்டுக்கு அப்பாயிண்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டு எங்கள் அப்பா தோற்று போயிட்டாருன்னு சொல்கிறான். அப்போ தோற்றது உங்கள் அப்பா இல்லைடா, நீ தான், நீ பண்ண இந்த வேலையால் இப்போ ஹீரோயினை உங்கள் அப்பா அவரோட செக்ரட்டரியாக 2nd பொசிஷனில் அப்பாயிண்ட் பண்ணி வச்சுருக்காரு, இவ்வளோ பெரிய கம்பெனிக்கு சிஇஓடைய செக்ரட்டரியாக அவள் இருக்காடா அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு பயங்கரமாக காண்டேறிடுது. அதே கோவத்தோட அப்படியே அவங்க அப்பாவை பார்க்குறதுக்கு ஓடி வரான். அங்கே வந்தால் அவங்க அப்பாவும் ஹீரோயினும் பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு ஏதாவது டவுட்
விஷயம் தான் அவருடைய அந்த மெயின் செக்ரட்டரிகிட்ட கேட்க சொல்லி இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயினும் அவருக்கு ரொம்ப தேங்க் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ அங்கே போயிட்டு போட அவங்க அப்பாவை பார்த்து அவங்க கிட்ட தனியாக பேசணும், எல்லாரையும் வெளியில் அனுப்புங்கன்னு சொல்கிறான். ஸோ 2 செக்ரட்டரி, அதாவது ஹீரோயினும் அப்புறம் இந்த மெயின் செக்ரட்டரியும் வெளியில் போகிறாங்க. அப்போ ஹீரோவும் அவங்க அப்பா கிட்ட கத்துறான். ஒரு செக்ரட்டரிங்கிறவங்க ஒரு கம்பெனியோடைய ஃபேஸ் மாதிரி, அவங்கள வச்சு தான் அந்த கம்பெனி எப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முடிவு பண்ணுவாங்க. ரெப்படேஷனே அதில் தான் வந்துட்டு அடங்கியிருக்கு. அப்படி இருக்கப்போ குவாலிஃபை ஆகாத ஒருத்தியை உங்களுடைய நலனுக்காகன்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கீங்க, என்ன நினப்பில் இருக்கீங்கன்னு சொல்லி பயங்கரமாக கத்துறான். அதுக்கு அவங்க அப்பாவுமே நீ எல்லாரையும் தப்பாக யோசிக்கிறது தான் உன்னுடைய பிரச்சனையே, அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, ஹார்ட் ஒர்க்கிங்காக இருக்கா, அதுக்காக தான் அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கேன். உடனே எப்படி வாய்ப்பு கொடுத்தீங்க? இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வேற ஒருத்தையை கூட்டிகிட்டு வந்து வச்சிங்க, இப்போ நடு வீட்டில் வந்து உட்காந்துட்ருக்காளே அவளை மாதிரியா அப்படின்னு அவனோடைய ஸ்டெப் மதரை வந்து சுட்டி காட்டி சொல்கிறான். அவங்க அப்பாவுக்கும் பேரிடுது. அப்போ ஹீரோ கத்துன்னு கத்திட்டு கடைசியில் அவள் எப்படி வேலையில் இருக்கா நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சேலஞ்ச் பண்ணுற மாதிரி கத்திட்டு வெளியில் வந்துடுறான். என்னோட ஃப்ரெண்டு இவனோட கோவத்தை பார்த்து அப்படியே வெளியில் நின்றுட்டு இருக்கும் போது இவனும் என்னோட மீட்டிங்ஸ் எல்லாத்தையும் எனக்கு கேன்சல் பண்ணு, நான் இன்னைக்கு ஷிப்பில் வெளியில் போகிறேன், இன்னைக்கு ஃபுல்லாக நான் ஆஃபீஸ்க்கு வரமாட்டேன், யாரும் என்னை காண்டாக்ட் பண்ணக்கூடாதுன்னு கத்திட்டு அவன் வாட்டுக்கு போயிடுறான். இங்கே ஹீரோயினும் புதுசாக அவளுக்கு ட்ரெஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த டெஸ்கில் உட்காந்துட்டு என் லைஃப் வந்து மாறப்போகுதுன்னு நினச்சி கற்பனை பண்ணி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. அப்போ அங்கே வரக்கூடிய ஹீரோவும் அவளை வெறிச்சு பார்த்துட்டு இங்கே பாரு, நான் சொன்னதெல்லாம் மீறி நீ உனக்குன்னு சொல்லி ஒரு டெசிஷன் எடுத்துட்ட, இனிமே உன் லைஃப்பில் நிம்மதிங்கிறத நீ வந்து நினச்சி கூட பார்க்க முடியாது அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுத்துட்டு கிளம்புறான். இப்போ இவளை அப்பாயிண்ட் பண்ணிட்ட விஷயம் அந்த சித்திக்காரிக்கும் தெரிஞ்சிச்சு போல. ஸோ இப்போ அந்த சித்தி அந்த அசிஸ்டண்ட்டோட வந்துட்டு ஹீரோயினை நோட்டை விட்டுட்டு இருக்காங்க. ஷிப்பில் போயிட்டு இருக்கும் போதே ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்க்குறான். ஒரு நாள் வந்துட்டு அவனுடைய அம்மா வீட்டை விட்டு போனதுக்கப்புறமா இங்கே அந்த ஸ்டெப் மதரும் ஒரு குழந்தையோட வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அவன் நீ அங்கே எதுக்காக இங்கே உள்ளே வந்தீங்கன்னு சொல்லி கத்துறான். உங்கள் அப்பா தான் எங்களை கூட்டிகிட்டு வந்தார், நானும் உன் தம்பி இங்கே தான் இருக்க போகிறோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அவங்க அப்பா வந்தோடனே என்னப்பா நடக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். அதுக்கு அவங்க அப்பாவுமே அவன் உன்னோட தம்பி, அவனையும் இவங்களையும் பார்த்துக்கிறதுக்கு அவங்க ஃபேமிலின்னு யாரும் கிடையாது, அதனால தான் நான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன், இனிமேல் அவங்க இங்கே தான் இருக்க போகிறாங்கன்னொடனே எங்கள் அம்மாவோட வீடு இது, எங்கள் அம்மா திரும்பி வந்துடுவாங்க, எதுக்காக இவங்களை உள்ளே விட்டீங்கன்னு சொல்லி ஹீரோ பயங்கரமாக கத்துறான். அப்பா அவங்க அப்பாவும் உங்கள் அம்மா வர வரைக்கும் இவங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட பதிலுக்கு ஆர்கியூ பண்ணுறாரு. அப்போ அந்த சித்திக்காரியும் எழுந்து வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு முன்னாடி ஹீரோ கிட்ட பாசமாக பேசுகிற மாதிரி பேசிட்டு ஹீரோ கிட்ட ரொம்ப க்ளோஸராக வந்து அவனுக்கு மட்டும் கேட்குற மாதிரி இங்கே பாரு, இனிமே நீ என்ன அம்மானு கூப்பிடு, ஏன்னா உனக்கு அம்மா இல்லை, அதனால் இந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சால் உனக்கு தான் அசிங்கம், உனக்கு அம்மாவா நான் இருக்கிறேன் பேரில் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வார்னிங் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கா. ஹீரோக்கும் அவங்க அப்பாவுக்கும் பெருசாக வந்து ஆர்கியூமெண்ட் வந்து விரிசல் வர ஆரம்பிக்குது. ஸோ இங்கே ஹீரோ இப்போ ஷிப்பிலேருந்து இறங்கி வந்துட்டு இருக்கும் போது தான் ஹீரோயினோட பாட்டி அந்த சைடு எதிரில் வராங்களா. அப்போ அவங்க தடுமாறி விழுகும் போது அவங்களோட திங்ஸ் எல்லாமும் அந்த இடத்துல கீழே விழுந்துருது. ஸோ ஹீரோ தான் ஓடி வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ அவங்களும் அங்கே ஹீரோ கூட கொஞ்சம் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் இப்போ வந்து ரொம்பவே க்ளோஸர் ஆகிடுறாங்க. இப்போ அந்த பாட்டி வந்து அவங்களுக்கு எல்லாமே அவங்க பேரம் பேத்தி தான் அப்படின்லாம் சொல்லிட்டு ஹீரோ இன்னும் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணாமல் ஜஸ்ட் ஜென்ரலாக பேசுகிற மாதிரி தான் பேசிட்டு அவங்ககிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. பிறகு அவன் முகத்தில் ஒரு சோகம் தெரியுதுன்னு சொல்லிட்டு அவங்க அவனுக்குன்னு அட்வைஸ் எல்லாம் பண்ண ஹீரோவுமே ரொம்ப சந்தோஷமாகிடுறான். பிறகு அதனால ஹீரோவும் ஆஃபீஸில் வந்து என்ட்ரன்ஸ்லேயே மீட் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயினும் ஏதோ பெருசாக பண்ண போகிறான்னு சொல்லிட்டு எதனா வேணாலும் பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி கான்ஃபிடென்ட்டாக நின்றுட்டுருக்கா. ஹீரோ ஒன்றுமே பண்ணாமல் அவளை கடந்து போயிட்டான். ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக ஆடி பாடி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறத அந்த பக்கமாக வரக்கூடிய வந்து பார்த்துட்டு ஒன்றுமே புரியாமல் இவ்வளோ சந்தோஷமாக ஒரு பர்சன் இருக்காளேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. ஹீரோவுடைய அங்கே வந்து ஒரு மீட்டிங் நடந்துட்டுருக்கு. ஸோ ஒரு ப்ராஜெக்டை பற்றி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட் கம்பெனிக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய அப்பா அசிஸ்டண்ட்டுமே சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அப்போ வந்து ஹீரோவுமே நடுவில் பூந்துட்டு இந்த பெரிய ப்ராஜெக்டை ஒருத்தர் வந்துட்டு அவங்களுடைய திறனை வந்து நிரூபிக்கணும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் நம்ம கம்பெனிக்கு எவ்வளோ முக்கியம்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, அதனால் புதுசாக வந்திருக்கக்கூடிய செக்ரட்டரி எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கணும்னு சொல்லி ஹீரோயின் மேலே இந்த ப்ராஜெக்டை வந்து திணிச்சு விட்டுடுறான். ஹீரோவுடைய அப்பாவுக்கு ஹீரோயினுக்குன்னு எல்லாருக்குமே தெரியுது இவன் வந்து வேலையை விட்டு துரத்துறதுக்காக தான் இவளை இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. பட் அங்கே அத்தனை பேர் இருக்கிறதுனால இவங்க வேறு எதுவும் பண்ண முடியாமல் அப்படியே விட்டுடுறாங்க. ஃப்ரெண்ட் அதுக்கப்புறம் ஹீரோ தனியாக இருக்கும் போது வந்து கேட்குறான், ஏன்டா இந்த பொண்ணு வந்து இப்போ தான் உள்ளே நுழைஞ்சிருக்கா, அவளுக்கு குவாலிஃபிகேஷனும் கிடையாது, எதுக்காகடா இவ்வளோ பெரிய பொறுப்பு அவளுக்கு கொடுத்த அப்படின்ன உடனே பண்ணட்டும், நெப்போகிட் மாதிரி தானே உள்ளே வந்தால் அவஸ்தைப்படட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு அவளை ப்ரூவ் பண்ணி காட்டட்டும். அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு இந்த மாதிரி ஒரு ஜாப் வந்து இவ்வளோ பெருசு கிடச்சிருக்குன்னு தெரிஞ்சதுன்னா ஏன் சித்தி சும்மா இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களும் இவளும் வந்து அடிச்சுக்கிறத நான் பார்க்கணும், யார் ஜெயிக்கிறாங்கன்றதை தெரிஞ்சுக்க நான் ரொம்ப க்யூரியஸாக இருக்கேன் அப்படின்லாம் சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல, அந்த ஃப்ரெண்டும் அப்போ அவளை ப்ராங்க் பண்ணுறியாடான்னு உடனே அப்படி கூட வச்சுக்கோ, அவளை பயன்படுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய ஃபேமிலிக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது. ஸோ என் சித்தி ஏதாவது பண்ணுறதுக்குள்ள அவளை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும், அவளோட ஃபேமிலி மேலே எப்போவுமே கண் வச்சுக்க சொல்லி ஆள் கொஞ்சம் பேர் செட் பண்ணி வை அப்படின்னு அந்த ஃப்ரெண்ட் கிட்ட சொல்கிறான். அந்த ஃப்ரெண்டு உடனே நக்கலாக சிரிச்சுக்கிட்டு என்னடா ப்ராங்க்கும் பண்ணுற ப்ரொடெக்டும் பண்ணுற அப்படி என்னடா அப்படின்னு சொல்லி நக்கல் பண்ணும்போது ஹீரோவும் நீ நினைக்கிற மாதிரியெல்லாம்
ஒன்றும் இல்லை, இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறத நான் பார்க்க ஆர்வமாக இருக்கேன்னு சொல்கிறான். ஹீரோயினும் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க பாட்டிக்காகன்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த நர்சரியில் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா. ஸோ இப்போ அதை பார்த்துட்டு அவங்க பாட்டியும், நீயே ஏற்கனவே கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்க, இவ்வளோ பெரிய கம்பெனியில் வேலை கிடைச்சதுக்கப்புறம் நீ இதெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவள் பரவாயில்ல, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, எனக்கு டைம் இருக்குன்னு சொல்லி பண்ணி கொடுத்துட்ருக்கா. அப்போ அவங்களுமே அவள் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காளா, ஸோ அந்த பார்ட் டைம் ஜாபையும் குவிட் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவளும் இல்லை, இப்போதைக்கெல்லாம் வந்துட்டு ஃபுல் டைம் ஜாப் பார்ட் டைம் ஜாப்னு 2மே இருந்தால் தான் வாழ்க்கையை ஓட்ட முடியும், இது ஒரு ட்ரெண்ட் மாதிரி கூட ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டியை கன்வின்ஸ் பண்ணுறா அவளை பற்றி கேர் பண்ணிக்காமல் இருக்கிறதுக்கு. கூட அப்பா இப்போ அவனோட 2வது பையனை பார்க்கறதுக்காகன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் வராரா. அங்கே அவனை பார்த்தோன்னே எப்படி இருக்கன்னு கேட்குறாரு. அவனும் இருக்கேன், இன்னும் சாகலை அப்படின்னு சொல்கிறான். இவ்வளோ திமிரு உனக்கு, இந்த அளவுக்கு நீ திமிராக இருக்கிறதுனால தான் இப்படி நல்லா வசமாக வாங்கி கட்டிட்டு வந்து படுத்து கிடக்கிற. அது மட்டும் இல்லாமல் நீ பண்ண தப்புக்கு அந்த பொண்ணாக இருக்க போக மன்னிச்சு விட்டுட்டா, ஆனால் நானாக இருந்திருந்தேன்னா உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கியிருப்பேன், உன்னை உயிரோடவே விட்டுருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்டுட்டு அந்த ஹீரோடைய ஸ்டெப் மதரும், இல்லை எனக்கு புரிய மாட்டேங்குது, இப்போ அந்த பொண்ணுக்கு வேலை கூட போட்டு கொடுத்துட்டீங்க, இதுதான் நீங்கள் உங்கள் பையனை பார்த்துக்கிற லட்சமா, செக்ரட்டரி ஆக்கி பக்கத்துலேயே வச்சுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்ல இப்போ அந்த பையன் திடுக்குன்னு ஷாக் ஆகிடுறான். உடனே அவரும், நான் காம்பன்சேஷனுக்காக தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், இவன் கையை காலை வச்சுட்டு ஒழுங்காக இருந்திருந்தானா இப்போ அந்த பொண்ணை நான் வேலைக்கே எடுத்துருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு அந்த ஸ்டெப் மாமும், இந்த காரணம் நம்புற மாதிரி தான் இருக்குது, ஆனால் நம்புற ஆள் நான் கிடையாது, தப்பான நபர்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்கள் அவள் அழகாக இருக்கா, அவள் எங்கே இருக்கான்னு சொல்லி ஆசைப்பட்டு உங்களுக்கு ஸ்நாக் ஆக்கிக்கணும்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அவன் ஷாக் ஆகிட்டு, எதுக்காக இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவங்க அப்பாவுமே, எல்லாமே நீ தான், ஒன்னால தான், உனக்கு வந்து அந்த பொண்ணு மன்னிச்சு கொடுத்துட்டாங்கிறதுக்காக அது வந்து சாதாரணமாக எடுத்துகிட்டு போயிட முடியாது, நீ அவனுடைய ஃபேமிலியை ஜெயிலில் போட்டு அங்கே அவள் தம்பியை டார்ச்சர் பண்ணியிருக்க, ஸோ அதுக்காக ஈடு கட்டுறதுக்கு தான் நான் அந்த பொண்ணை வேலைக்கு வச்சுருக்கேன் அப்படின்லாம் சொல்கிறாரு. அடிச்சுக்கிட்டே, இப்போ இந்த வீட்டிலேருந்து என்னோட இடம் போயிடுச்சு அப்படின்னாக்க அதுக்கு முழு காரணம் நீ மட்டும்தான்டா, ஒன்னால தான்டா உங்கள் அப்பா இப்போ அவள் பின்னாடி சுற்றிட்டு இருக்காருன்னு சொல்லி எல்லா பழியும் இவன் மேலே போட்டுட்டு கிளம்பி போயிடுறாங்க. உடனே இவன் அங்கே அவன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிவிட்டு, என்ன ஒருத்தன் போட்டு அடித்தான்ல, அவனை பற்றின டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும், அவனோட அட்ரஸ் எனக்கு வேணும், நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது, முதல்ல தேடி கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவனோட தம்பி அந்த பக்கமாக எதாச்சும் வரையில் ஹீரோயின் ஒர்க் பண்ணக்கூடிய சூப்பர் மார்க்கெட்டை கிராஸ் பண்ணுறானா. அப்போ ஹீரோயின் அங்கே ரொம்பவே எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்குறான். ஸோ அவள் பல ஜாப்ஸ் எடுத்துக்கிட்டு இவ்வளோ கஷ்டப்படுறத பார்த்து அவனுக்கு மனசு கொஞ்சம் வருத்தமாக இருந்துட்டுருக்கு. அதனால நர்சரியில் ஹீரோயினோட பாட்டி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா, அன்றைக்கி மார்னிங் நடந்த இன்சிடெண்ட்டை அவங்க ரீகால் பண்ணி பார்க்குறாங்க. அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோயினோட அக்கா அங்கே வந்திருக்கா. அவள் அந்த பாட்டிக்கிட்ட வந்துட்டு ஹீரோயின் அவளோட ஹஸ்பண்டை வளைச்சு போட்டுக்கிறதுக்காக பார்க்குறா. ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து பணம் கொடுத்தாரு இல்லையா, அந்த பணத்தை திருப்பி கொடுக்காம இருக்கிறதுக்கு அப்புறம் என்னை பார்த்து ஜெலஸாக ஃபீல் பண்ணிக்கிட்டு என்னோட ரிச் லைஃப் அவளுக்கு வேணும்னு ஆசைப்பட்டுட்டு என் ஹஸ்பண்டை அவளுக்கு சொந்தமாக்கிக்கணும்னு நினச்சி செடியூஸ் பண்ண பார்க்குறா. ஸோ எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் பிரச்சனை மூட்டி விட்டுட்டுருக்கா அப்படின்லாம் சொல்ல, அவளோட தம்பி அங்கே இருந்துட்டு, அவளுக்கு ரிச்சாக ஒருத்தன் வேணும்னா உன் புருஷனை தேடி வரமாட்டா, கண்டிப்பாக வேற யார்கிட்டயாவது தான் போவான், ஏன் அக்கா அப்படி போகணும்னு நினச்சிருந்தா அவள் எப்பயோ பண்ணியிருப்பா, அவள் ஒன்ன மாதிரி கிடையாதுன்னு சொல்லி ஹீரோயினுக்காக சப்போர்ட் பண்ணுறான். ஸோ நான் கண்ணால் தான் எல்லாமே பார்த்துட்டு வரேன், அவள் இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கா, அவள் பணத்துக்காகன்னு சொல்லிட்டு என் வாழ்க்கையை நாசம் பண்ண பார்க்குறா, ஏன் புருஷனை வளைச்சு போட பார்க்குறா அப்படின்லாம் சொல்லும் போது பாட்டி கோவப்பட்டு இவளை பல்லார்னு ஒரு அரைஞ்சு வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லிடுறாங்க. பாட்டி இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும் போது தான் இங்கே ஹீரோயினோட வீட்டு வாசலில் அந்த ஸ்டெப் மதர் அவங்க அசிஸ்டண்ட்டோட வந்து நிற்கிறாங்க. இதுதான் அவளோட வீடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம் அவள் தம்பி கூடயும் உங்கள் பாட்டி கூடயும் தான் வாழ்ந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட்டும் ஹீரோயினை பற்றி கேதர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி வந்துட்டு ஏழ்மையில் இருக்கிறதுனால தான் இவளுக்கு உடனே பணக்காரி ஆகணும்னு நினப்பு போல், அதுக்கு அவள் யாரை வேணாலும் சூஸ் பண்ணியிருக்கலாம், ஆனால் என்கிட்ட வந்தது ரொம்ப தப்பாக போச்சு, என்னோட புருஷனுக்கு அவள் ஆசைப்படுறத நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் படி உள்ள ஆள் அனுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த அசிஸ்டண்ட்டும் கால் பண்ண சில பேர் அங்கே ரவுடிஸ் எல்லாம் உள்ளே வந்து இப்போ அந்த பாட்டிக்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு அவங்களுடைய பிளான்ஸ் எல்லாம் உடச்சி எடுத்துட்டு அப்புறம் பாட்டியும் போட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறானுங்க. பாட்டியும் தடுத்து பார்க்குறாங்க, அவங்களால முடியல. அப்போ அந்த ஆளும் வந்துட்டு, அடுத்தவளோட புருஷனுக்கு ஆசைப்பட்டா இதுதான் நடக்கும், உன் பேத்திக்கிட்ட சொல்லி வை, அப்படி இல்லைனா உனக்கும் உன் பேத்திக்கும் நல்ல வாழ்க்கை கிடைக்காதுன்னு சொல்லிட்டு பாட்டியுமே அடித்து மிரட்டுறானுங்க. கரெக்டாக அந்த சமயத்தில் தான் ஹீரோ வந்து இப்போது அவன் புதுசாக பழகின பாட்டியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கான். ஸோ இவங்க 2 பேரும் அந்த ஷிப் கிட்ட மீட் பண்ணியிருப்பாங்கல்ல, அப்போ பாட்டி வந்து அட்ரஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க போல். ஸோ ஹீரோ அவங்களுக்காகன்னு ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கான். இப்போ இங்கே சண்டை நடக்கிறத பார்த்துட்டு ஹீரோ உள்ளே பூந்து அவங்க எல்லாரையும் தடுக்கிறான். ஆனால் அவங்க கேட்குற மாதிரி இல்லை. அதனால் ஹீரோ அவங்கள போட்டு அடிக்க ஆரம்பிச்சுட இங்கே இருக்க ஸ்டெப் மாமுக்கு ஹீரோவை பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுது, உடம்பெல்லாம் உதற ஆரம்பிச்சிடுது. ஹீரோக்கு தான் இன்வால்வ் ஆகியிருக்கிறது தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி பயந்துட்டு அவங்க உடனே அசிஸ்டன்ட் கிட்ட
அந்த ரவுடிஸ் எல்லாம் வர சொல்லு, உடனே கிளம்ப சொல்லு அப்படின்னு ஆர்டர் கொடுக்குறாங்க. ஃபோன் பண்ண உடனே அந்த ரவுடி குரூப் எல்லாம் அப்படியே சண்டையை நிறுத்திட்டு அங்கேருந்து கிளம்புறானுங்களா. ஹீரோக்கு பார்க்க ஷாக் ஆகிடுது. இவனுங்க வண்டி ஏறி போகிறத ஹீரோ பார்த்துட்டே இருந்துட்டு இருக்கான். அவனுங்க வண்டிக்கு பின்னாடியே இப்போ அந்த ஸ்டெப் மதரோட காரும் ஃபாலோ பண்ணிட்டு போகிறதையும் ஹீரோ பார்த்துடுறான். ஸோ இப்போ இங்கே பாட்டியும் திடீர்னு நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு அவங்களால முடியலை அப்படின்னு சொல்லி மயங்கி விழுந்துடுறாங்க. ஹீரோ என்னாச்சுன்னு பதறி போயிட்டு அவங்கள தாங்கி பிடிச்சிட்டு இருக்கும் போது தான் அங்கே ஹீரோயின் ஓடி வரா. அவள் ஹீரோவை பிடிச்சி வேகமாக தள்ளி விட்டுட்டு என் பாட்டி என்னடா பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோக்கு ஹீரோயினோட பாட்டின்னு அப்போ தான் தெரியுதான். அவன் ரொம்பவே ஷாக் ஆகிடுறான். பிறகு ஹாஸ்பிட்டலுக்கு பாட்டியை கூட்டிகிட்டு வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே பாட்டிக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கும் போது ஹீரோயின் அப்போ ஹீரோ கிட்ட திரும்பி பயங்கரமாக கத்துறா, என்ன பண்ணி தொலைச்சேன் என் பாட்டியை அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு சொல்கிறான். இல்லை நான் என் கண்ணால் பார்த்தேன், ரவுடிஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து என் பாட்டியை வச்சு என்னை மிரட்டி இந்த வேலையை விட்டு அனுப்பலான்னு பார்க்குறியா, மனசில் என்னடா பிளான் போட்டிருக்க அப்படின்னு சொல்லி கத்தவும் ஹீரோவும் இங்கே பாரு நான் சொல்கிறத நல்ல காதில் வாங்கிக்கோ, உனக்கு நான் பேசுகிற மொழி புரியுது தானே, நான் உங்கள் பாட்டிக்கு ஹெல்ப் தான் பண்ண வந்தேன். ஆக்சுவலாக உங்கள் பாட்டிக்கும் எனக்கும் ஏற்கனவே பரிச்சயம் ஆயிருக்கு. அவங்கள பார்க்குறதுக்கு நான் வரும்போது தான் கொஞ்சம் பேர் பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தாங்க, அவங்க கிட்ட இருந்து தான் நான் சண்டை போட்டு பாட்டியை காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி கத்துறா. அப்போ தான் டாக்டர் அங்கே வராங்க. ஸோ பாட்டி இப்போதைக்கு ஸ்டேபிளாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள செக் பண்ணும் போது தான் அவங்களுக்கு கொஞ்சம் அப்நார்மாலிட்டிஸ் இருக்கிறத நாங்கள் பார்த்தோம், இன்னும் கொஞ்சம் டெஸ்ட்டெல்லாம் ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயின் அதனால் வருத்தப்பட்டுட்டு அழுதுகிட்டே போயிட்டுருக்காளாம். அதுக்கு தெரியாமல் ஹீரோ அவளை பார்த்துட்டு அவளுக்காகன்னு சொல்லி மனசு கொஞ்சம் வருத்தப்படுறான். அதுக்கப்புறம் பாட்டி கண்விழிச்சிட்டாங்கன்னு சொன்னோன்னே ஹீரோயின் உள்ளே வந்து பார்க்குறாளாம். பாட்டியும் எதுக்காக ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்தேன், இங்கெல்லாம் காசு அதிகமாகும், வா உடனே வீட்டுக்கு போகலான்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயினும் லைட்டாக ஒரு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டே, இல்லை நாம் இங்கே தான் இருந்தாகணும், நான் பணத்தை பற்றியெல்லாம் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, என்கிட்ட சேவிங்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கிறதுனால இங்கே தான் வர வேண்டியதாகிடுச்சு, உங்களை விட எனக்கு ஒன்றும் பண காசு முக்கியம் இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு உங்களை இன்னும் கொஞ்சம் செக்அப் பண்ணணுன்னு இருக்காங்க. ஸோ 2-3 நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்க மாதிரி தான் இருக்கும், நீங்கள் வேறு எதுவும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் அழுக ஆரம்பிச்சிடுறா. பாட்டிக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பயந்துட்டு பாட்டி அவளுக்கு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்களா. அப்போ தான் ஹீரோ அங்கே வரான். உடனே ஹீரோயின் அழுததெல்லாம் வந்துட்டு அப்படியே அழிச்சிட்டு, நீ எதுக்காக உள்ளே வந்த, பாட்டி ரெஸ்ட் எடுக்கணும், மரியாதை வெளியில் போ அப்படின்னு சொல்லி கத்துறா. அவள் ஹீரோவை இப்போ கத்துறதை பார்த்தோன்னே பாட்டியும் எதுக்காக அவரை கத்துற, அவர் என்ன பார்க்க தான் வந்தார், நான் தான் அவரை வர சொன்னேன், ஆக்சுவலாக எனக்கு இவரை முன்னாடியே தெரியும், இவரை ஃப்ளவர் ஷாப்புக்கு நான் தான் கூப்பிட்டுருந்தேன், என்னை பார்க்க வந்ததுனால தான் நல்லதாக போச்சு, அந்த ரவுடிஸ் கிட்ட சண்டை போட்டு இந்த தம்பி தான் என்னை காப்பாற்றினாரு, அவர்கிட்ட மரியாதையாக பேசு அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்கிறாங்க. அப்போ ஹீரோவுமே இப்போ உண்மை தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினும் வந்துட்டு கொஞ்சம் ஷாக் ஆகிடுறா. ஹீரோ சொன்னதெல்லாம் உண்மைதான் போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அதுக்கப்புறம் பாட்டிக்கிட்ட வந்து என்னாச்சு எப்படி இருக்கீங்க இதெல்லாம் கேட்டுட்டு பிறகு வந்து ஹீரோயின் கேட்குறா, அவனுங்கெல்லாம் அடிக்க வந்தானுங்கள்ல, ஏதாவது சொன்னானுங்களா அவங்க கிட்ட, ஏன் இப்படி பண்ணோன்னு ஏதாவது சொன்னானுங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பாட்டி வந்து இல்லை அப்படின்னு தயங்கிக்கிட்டே சொல்லிடுறாங்க. அப்போ தான் ஹீரோ யோசிச்சு பார்க்குறான். ஆக்சுவலாக வந்து என்ட்ரி ஆகும்போது தான் அந்த ரவுடியில் ஒருத்தன் பாட்டியை வந்து அடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பான், இந்த மாதிரி அடுத்தவங்களோட ஹஸ்பண்டுக்கு ஆசைப்பட்டா இதான் உனக்கும் பேத்திக்கும் லட்சணம்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அதை ரீகால் பண்ணி பார்த்துட்டு பாட்டி ஏதோ ஒரு காரணத்துக்காக மறைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறான். ஹீரோயினுமே ஹீரோ தான் பண்ணியிருக்கான்னு நம்பிட்டு இருக்காளா. உடனே ஹீரோ காதுபடவே, கவலைப்படாதீங்க பாட்டி, நான் போலீஸ் கிட்ட தகவல் சொல்லிடுறேன், அவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணட்டும், யார் இதெல்லாம் பண்ணாங்கன்னு அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிடும், அப்போ அவனால் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவன் சொல்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிறான், தன்னை தான் வந்து ப்ளேம் பண்ணுறான்ட்டு. இருந்தாலும் அவனுக்கு உண்மை தெரிஞ்சதுனால அமைதியாக இருந்துட்டுருக்கான். இந்த பக்கத்தில் இப்போ ஹீரோயினுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்கலாம் கூட்டிக்கிட்டு என்ன நடந்துச்சுன்னு பார்த்துட்டு இருக்கும் போது அங்கே ஒருத்தன் வரான். ஸோ இவன் யாருன்னு பார்த்தோன்னா நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருப்பான்ல ஹீரோயினோட ஃபேமிலி மேலே ஒரு கண்ணு வச்சுக்க சொல்லி, ஸோ அவங்க சைடு ஆள் தான் இவன் அங்கே வந்துட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி அங்கே நடந்திருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு கேட்கவும் அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பாட்டி தனியாக இருக்கும் போது நிறைய பேர் வந்து அடித்து போட்டுட்டாங்க, பாட்டி இப்போ முடியாமல் இருக்காங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்காங்கலாம். ஸோ இதை கேட்டுட்டு இவன் ஷாக் ஆகிடுறான். அப்பா ஹீரோயினுக்குன்னு சொல்லிட்டு வந்த உடனே கெஸ்டெல்லாம் வெல்கம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ண சொல்லுங்கள், அதுக்கப்புறம் என்ன வந்து மீட் பண்ண சொல்லுங்கன்னு ஒரு பொண்ணுக்கிட்ட சொல்கிறாரா. அவள் உடனே இந்த விஷயத்தை கால் பண்ணிவிட்டு அந்த ஸ்டெப் மாம் கிட்ட போட்டு கொடுத்துட்றா, ஹீரோயினுக்கு இந்த மாதிரி முக்கியமான வேலையெல்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஹீரோடைய அப்பா அசிஸ்டண்ட்டும் அவர்கிட்ட வந்து பேசுகிறாங்க, உங்களுக்கு ஹீரோயினோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன்லாம் தெரியும் இல்லையா, ஸோ உங்களுக்கு அவன் மேலே ஜென்யூனாக இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா எதுக்காக அதை பணத்தை கொடுத்து ஹேண்டில் பண்ணிவிட்டு இந்த பொண்ணை உங்ககிட்ட வர வைக்காமல் இவ்வளோ சிரமப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எல்லா பொண்ணுங்களும் பணத்துக்குன்னு சொல்லி அலைய மாட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் என் பையன் கிட்ட எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி கிடையாதுன்னு நான் ப்ரூவ் பண்ணணும், இந்த பொண்ணு என்ன விரும்பணும், அது எனக்காக விரும்பணும், என் பணத்துக்காக விரும்பக்கூடாது, அதை வச்சு என் பையன் கிட்ட நான் வின் பண்ணி காட்டுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஹீரோ தான் ஆல் செட் பண்ணி கூட்டிகிட்டு வந்தான், இப்போ நல்லவன் மாதிரி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை திரும்ப குத்தம் சொல்லிட்டு இருக்கான்.
இருக்கா. ஹீரோவும் கிடையவே கிடையாது, நான் அப்படி பண்ணியிருந்தா எதுக்காக இந்த இடத்துல வந்து நானே மாட்டிக்க போகிறேன், ஆளை மட்டும் அனுப்பி வச்சுட்டு நான் ஜாமனை உட்காந்துருக்க மாட்டேனான்னு சொல்லி கேட்குறான். ஹீரோயினும் எனக்கும் அதுதான் புரியலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹீரோவுமே எனக்கு யார் பண்ணியிருக்கா என்ன ஏதெல்லாம் தெரியும், நீ அதையும் கண்டுக்காத விட்டுடுன்னு சொல்கிறான். இல்லை நீ என்கிட்ட சொல்லி தான் ஆகணும்னு ஹீரோயின் கேட்கும் போது அவனும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அப்படியே அவனோட சித்தி பேரை சொல்லிடுறான். இந்த மாதிரி என்னுடைய ஸ்டெப் மாம் தான் ஆள் வச்சு பண்ணியிருப்பாங்க, அதுவும் இல்லாமல் அவங்க கார் உங்கள் வீட்டு வாசலில் நின்றதையும் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறான். என்ன வளர்ற, அவங்களுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம், அவங்க எதுக்காக என் ஃபேமிலி அட்டாக் பண்ண போகிறாங்கன்னு ஹீரோயின் வந்து கோவமாக கேட்க ஹீரோ அதுக்கு சொல்கிறான், உன் மேலே தப்பு கிடையாது, ஆனால் எங்கள் அப்பா கிட்ட எந்த பொண்ணு நெருங்கினாலும் அவங்க இப்படி தான் நடந்துப்பாங்க, அவங்க ஜெலஸாக ஃபீல் பண்ணுவாங்க, ஸோ அவங்களோட இடம் பறி போயிடுமோன்னு சொல்லி அவங்க பயப்படுவாங்க. இப்போ நீ எங்காவும் இருக்க, எங்கள் அப்பாவும் உனக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்காரு இல்லையா, அதை அவங்களுக்கு பொறுத்துக்க முடியல, அதுக்கு தான் உன்னை கொஞ்சம் மிரட்டி பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, ஸோ இதெல்லாம் அவங்க வேலை தான் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் அப்போவுமே நம்ப மாட்டேன்னு தான் சொல்லிடுறான். இந்த பக்கமாக இங்கே ஹீரோ வந்து தன்னை பார்த்துருப்பானா, ஏதாவது பிரச்சனை ஆகிடுமான்னு சொல்லிட்டு ஸ்டெப் மாம் அங்கே பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஹீரோவை நம்பலைன்னு சொல்லியே பேசிட்டு இருக்காளா. அப்போ தான் ஹீரோ சொல்கிறான், இங்கே பாரு, இந்த பிரச்சனையிலேருந்து உனக்கு தப்பிக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன், எங்கள் அப்பா கிட்ட எடுத்துருக்கக்கூடிய வேலையை விட்டுடு, அதுக்கு பதிலாக என்கிட்ட வேலைக்கு வந்து சேர்ந்துரு, டபுள் ட்ரிபிள் மடங்கு கூட உனக்கு சேலரி தரேன் அப்படின்னு சொல்கிறான். நீ தானே முதல்ல என்னை ரிஜெக்ட் பண்ணி விட்ட, இப்போ எதுக்காக திரும்ப வந்து என்னை வேலைக்கு எடுக்கணும்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எங்கள் அப்பா எதுக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்டடாக இருக்காரு நான் தெரிஞ்சுக்கணும்னு பார்க்குறேன், அதனால் என்கிட்ட வந்துடணுன்னே ஹீரோயின் முடியாது, நான் என்னை வேலைக்கு எடுத்தவருக்கு லாயலாக இருப்பேன் வேலையில் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறா. ஹீரோவும் அவள் போனதுக்கப்புறமா யோசிச்சுக்கிட்டே அவள் போன திசையை பார்த்துட்டு இருக்கான். இங்கே ஹீரோயினோட ஃப்ரெண்டு வண்டியில் உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காளா. அப்போ தான் அங்கே ஹீரோடைய ஃப்ரெண்டை எதர்ச்சியாக மீட் பண்ணுறா. ஸோ அவனை பார்த்த உடனே இவளுக்கு கொண்டாட்டம் ஆகிடுது, அவனை இந்த முறை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட எப்படியாவது பேசணும்னு வேணும்னே இவ காரை கொண்டு போய் அவன் காரில் மோதி விட்டுடுறா. ஸோ கார்லேருந்து அவன் இறங்கிட்டு வரும்போது இவளும் ஹே அன்னைக்கு நம்ம சந்திச்சோம்ல அப்படின்னு சொல்லிட்டு பேச்ச ஆரம்பிக்க அவனுமே பொறுமையாக பேசிகிட்டு இருக்கான். சரி உங்களுடைய கார் இன்சூரன்ஸ்க்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ இவளுமே காருக்குள்ளே வந்துட்டு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு கால் பண்ணி பேசிட்டு இறங்குறான். அதுக்குள்ளே பார்த்தா அவனுக்கு ஒரு கால் வந்துடுது. உடனே அவனோட அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு நீ இந்த பொண்ணுக்கிட்ட எல்லா டீலிங்கும் பண்ணிக்கோ நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இப்போ ஹீரோனோட ஃப்ரெண்டும் ஆசையாக காரில் இருந்து இறங்கிட்டு ஹீரோட ஃப்ரெண்டை தேடிட்டு இருக்கும் போது தான் அந்த அசிஸ்டண்ட்டும் அவருக்கு வேலை வந்துருச்சு கிளம்பி போயிட்டாரு, நீங்கள் எதனாலும் என்கிட்ட சொல்லுங்கள் நான் காம்பன்சேட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதனால் ஹீரோயினோட ஃப்ரெண்டு டிசப்பாயிண்ட் ஆகிடுறா. இந்த பக்கமாக அந்த பாட்டியோக்கிட்ட வந்து விசாரிச்சுட்டு இருந்தான்ல அவன் இவனோட ஆளு தானே, ஸோ வந்து சாரி கேட்டுட்டு இருக்கான். இந்த மாதிரி நான் போகிறதுக்குள்ளேயே அங்கே நிறைய பிரச்சனை ஆயிடுச்சு, அடுத்த முறை எந்த தப்பு நடக்காது என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் டாக்டரை போயிட்டு மீட் பண்ணுறாளா. பாட்டிக்கு கொஞ்சம் டெஸ்டெல்லாம் ரன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அதனால் பாட்டிக்கு வந்து ஹார்ட் கண்டிஷன் சரியில்லை, அவங்களுடைய பிளட் வெசல்ஸ்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் அதுக்கான மெடிக்கேஷன்ஸ் இப்போ உடனே ஆரம்பிக்கணும், மெடிசன்ஸில் சரி பண்ண முடியலன்னா வேறு வழி இல்லாமல் நம்ம சர்ஜரி தான் பண்ணி ஆகணும்னு சொல்லிடுறாங்க. இன்னும் கொஞ்சம் பயந்து தான் போயிடுறா. அதுக்கப்புறம் பில்ஸ் பே பண்ண வரும்போது தான் அங்கே 2 நாளைக்கு இவ்வளோ பில்லா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பில்லை பார்த்து அப்படியே வாய்ப்பிழந்துட்டு என்ன பண்ணுறது எப்படி பண்ணுறது பட்ஜெட் போடுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காளா. அப்போ பார்த்தா அங்கே ஒரு லேடி தெரியாமல் அவன் மேலே வந்து இடிச்சுட்டு மயங்கிற மாதிரி போயிடுறாங்க. ஹீரோயின் உடனே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறா. அந்த லேடி வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோவுடைய அம்மா தான். ஸோ இவளுக்கு தெரியாதுல்ல, அதனால் என்ன ஆச்சு நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஆண்டி என்ன ஏதுன்னு கேட்டுட்ருக்கான். அப்போ அங்கே ஒரு நபர் வராரு, என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்களுமே சொல்கிறாங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரும்போது திடீர்னு மயக்கம் ஆயிடுச்சு, இந்த பொண்ணு தான் ஹெல்ப் பண்ணான்னு சொல்லிட்டு சரி வா டாக்டர் கிட்ட நம்ம டோக்கன் வரப்போது வா அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் அவங்கள பார்த்துட்டே இருந்துட்டுருக்காளா. அப்போ தான் ஹீரோவோட அப்பா அசிஸ்டண்ட் அங்கே வராரு. அவருமே வந்த உடனே இப்போ ஹீரோவுடைய அம்மாவை அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்கவங்கள பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அவர் தனக்கு தானே பேசிக்கிறாரு, இல்லை இல்லை இருக்காது அவங்களாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி பாஸ் தான் என்னை அனுப்பி வச்சாரு உங்கள் பாட்டியை பார்த்துட்டு வர சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸு அப்புறம் கொஞ்சம் பணம்னா கொண்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க. பாட்டியை பார்த்து அப்புறம் பேசிகிட்டு இருக்காரு, இந்த மாதிரி நீங்கள் செலவை பற்றிலாம் யோசிக்காதீங்க, பாஸ் எல்லாத்துக்கும் காம்பன்சேட் பண்ணிடுவார், ஸோ நீங்கள் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க, அதுதான் பாஸ் வந்து முக்கியமாக விரும்புவார் அப்படின்லாம் சொல்லிட்டு பாஸோட புகழ் பாடிக்கிட்டு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லன்னு திரும்ப சொல்லிட்டு இருக்க ஹீரோயினுக்கும் பாட்டிக்கும் ஒரு மாதிரி ஆகிடுது. அதுக்கப்புறமா அவளோட ஃப்ரெண்டை மீட் பண்ணுறாளா. ஸோ அப்போ அவள் ஃப்ரெண்ட் கிட்ட தான் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறா, ஹீரோ மூலமாக கேள்விப்பட்டதெல்லாம் சொல்லிட்டு அவள் வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு பர்சன் மேலே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு ஹீரோவுடைய ஸ்டெப் மாமை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கான். சரி இப்போ இவ்வளோ தூரம் அவங்க போகிறாங்கன்னா நீ எதுக்காக அங்கே வேலையில் இருக்கணும், வேலையை வச்சுன்னு அவன் சொல்கிறான். என்னால் அது முடியாது, இந்த வேலையை வச்சு தான் நான் பாட்டிக்கு ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிக்கணும், ஸோ எனக்கு இந்த வேலை கண்டிப்பாக இப்போ அவசியம், அதுவும் இல்லாமல் நான் தப்பே பண்ணலை, நான் எதுக்கு பயந்து போகணும்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது அந்த ஃப்ரெண்டும் உனக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி நீ பயப்படாத கவலைப்படாத, உன் கூட எல்லா ஸ்டெப்பும் நான்
நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவோட கையெல்லாம் கோர்த்துக்க, அப்போ ஹீரோயினும் வந்துட்டு ஆமாம் அதனால தானே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஃப்ரெண்ட்ஸுங்கிற வேர்டை கேட்டோடனே அவனுக்கு கொஞ்சம் அப்செட் ஆகிடுது. அவன் நம்ம ஹீரோயினை ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருக்கானா என்னங்கிறதெல்லாம் போக போக பார்க்கலாம். அவனோட ஃப்ரெண்ட் கிட்ட புலம்பிட்டு இருக்கான். நான் சொன்னேன் இல்லையா ஒரு பாட்டியை மீட் பண்ணேன்னு சொல்லிட்டு, அந்த பாட்டி தான் ஹீரோயினோட பாட்டி ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அதை கேட்டுட்டு ஃப்ரெண்டு ஷாக் ஆகிடுறான். எப்படிடா நீங்கள் 2 பேரும் சந்திச்சுக்கிட்டீங்க அப்படின்லாம் கேட்கும்போது எனக்கும் அதெல்லாம் குழப்பமாக தான் இருக்குது. ஆனால் ஹீரோயின் இவ்வளோ கெட்டவ, அவங்க பாட்டி அவ்வளோ நல்லவங்க. அந்த பாட்டிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால் அந்த கில்ட்டி ஃபீலிங்லேருந்து வெளியில் வர முடியாது. ஸோ அந்த பாட்டிக்கு எதுவும் ஆகாமல் நாம தாண்டா பார்த்துக்கணும். ஒரு ஃபேமிலியில் எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. இவங்க ஃபேமிலியில் ஹீரோயின் மட்டும் தான் இப்படி கேவலமானவ போல். அந்த பாட்டி எனக்கு ரொம்ப முக்கியம்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு பேசிகிட்டு இருக்கான். அந்த ஸ்டெப் மாம் ஆஃபீஸ்க்கு வரும்போது அங்கே ஹீரோயினை வந்துட்டாளா இல்லை ஹஸ்பண்ட் வந்துட்டாரா என்ன பண்ணிட்டு இருக்காங்க 2 பேரும்லாம் கேட்டுகிட்டே வந்துட்டு இருக்காங்களா. அவங்க கேபினுக்கு வரும்போது பார்த்தா கரெக்டாக ஹீரோயின் அங்கே தான் நின்றுட்டு இருக்கா. இவங்களை திரும்பி பார்த்த உடனே தன்னை தானே அவங்க அறிமுகப்படுத்திக்கிட்டு, உங்களுக்கு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் ஹஸ்பண்ட் கூட வேலை பண்ணுறேன், ஸோ என்னென்னே அறிமுகப்படுத்திக்கிறதா மரியாதைன்னு சொல்லி தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நக்கலாக சொல்கிறா. இதை கேட்டுட்டு அந்த ஸ்டெப் மாமும் நீ சாதாரண எம்ப்ளாயி, நீ எதுக்கு என்னை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஹீரோயினுமே இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு கேபினுக்கு வந்துடுறாளா. ஸோ இவங்களுக்கு தெரியாத மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இன்னைக்கு காலையில் தான் என்னுடைய வீட்டில் ஒரு பிரச்சனையாச்சு, என்னோட பாட்டியை சில பேர் வந்து வம்பு பண்ணிட்டு போனாங்க அப்படின்னு சொல்கிறா. இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாமல் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெப் மாமும் கத்த ஆரம்பிக்க, ஹீரோயினும் இதெல்லாம் உங்கள் வேலை தான் எனக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் இதை பண்ணவங்க யார் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னோடனே, உனக்கு ஆள் கிடைக்கலனா எம்எல்ஏ பழியை தூக்கி போடுவியா, உனக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, எதுக்காக எம்எல்ஏ பழியை போடுற, நான் ஏன் உனக்கு இதை பண்ணியிருக்க போகிறேன்னு அவங்க சொல்லும் போது ஹீரோயினும் எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க, எனக்கு எல்லாமே தெரியும், உங்கள் ஹஸ்பண்டும் நானும் ஜஸ்ட் ஒரு கோவர்க்கர் மட்டும்தான், அவருக்கு கீழே நான் வேலை மட்டும் தான் செய்கிறேன், உங்களுக்கு அதை நான் தெளிவுபடுத்திடுறேன், இனிமேல் என் வாழ்க்கையில் வந்து நடுவில் வராதிங்க, என் ஃபேமிலிக்கு ஏதாவது பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன்னு வார்ன் பண்ணுறா. அப்போ கரெக்டாக ஹீரோவுடைய அப்பாவும் அசிஸ்டண்ட்டும் உள்ளே வந்துடுறாங்க. ஸோ இவங்க பேசுகிறது எல்லாத்தையுமே வெளியில் இருந்து இன்னொருத்தி வேற ஒட்டு கேட்டுட்ருக்கா. இப்போ எங்கள் அப்பாவும் உள்ளே வந்த உடனே என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு, இவங்கனால தான் அந்த பாட்டிக்கு இப்படி ஆபத்து வந்திருக்குங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு, நீ வீட்டுக்கு வா, இப்போவே என் கூட கிளம்பு, நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு ரொம்பவே கோபமாக சொல்லிட்டு கிளம்புறாரு. அவங்க உடனே ஹீரோயினை திரும்பி அப்படியே முறைச்சிட்டு இருக்காங்க. இவ தான் ஹீரோவுடைய அப்பா கிட்ட போயிட்டு போட்டு கொடுத்துருக்கா அப்படின்னு அவங்களுடைய எண்ணம். இங்கே அவனோட டீம் கூட ஒரு மீட்டிங் டிஸ்கஷனில் இருந்துட்டு இருக்கான். ஸோ அந்த டிஸ்கஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அங்கே அவனுடைய அசிஸ்டண்ட்டு அங்கே சாவை கூட்டிகிட்டு வந்துட்டு புது இன்டர்ன் அப்படின்னு சொல்கிறாங்க. சாவை பார்த்த உடனே அவனுக்கு சந்தோஷமாயிடுது. என்கிட்ட ஏன் முன்னாடியே சொல்லலைன்னா கேட்குறான். அவளும் கொஞ்சம் சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் அப்படின்ன உடனே அவனும் சரி எந்த டிபார்ட்மெண்ட்டில் நீ எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லு, ஒன்று அந்த டிபார்ட்மெண்ட்லேயே போட்டுடுறேன்னொடனே அவன் எல்லா பக்கமும் எனக்கு நாலேஜ் கெயின் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, பட் முதல்ல இந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் வேணும் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணுறா. ஹீரோவுமே அதுக்கு என்ன தாராளமாக நீ அங்கே ஒர்க் பண்ணலான்னு சொல்லிடுறான். அப்போ தான் ஹீரோடைய ஃப்ரெண்டு பதட்டமாக ஓடி வந்து ஹீரோ கிட்ட பேசும்போது தான் அங்கே சா நிற்கிறத கவனிச்சுட்டு அவள்கிட்ட நல்லா விசாரிக்கிற மாதிரி ஆகிடுறான். அப்புறம் சா அங்கேருந்து கிளம்பி போனதுக்கப்புறமா அவன் ஹீரோவை பார்த்துட்டு அப்பாவுக்கும் ஹீரோயினுக்கும் தொடர்பு இருக்குங்கிற மாதிரி இங்கே ஆஃபீஸில் எல்லாரும் பேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினால் உங்கள் அப்பாவுக்கும் உன்னோட ஸ்டெப் மாமுக்கும் சண்டை ஆயிடுச்சு போல், 2 பேரும் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இங்கேருந்து கோவமாக கிளம்பி போனதா எல்லாம் காசிப் பண்ணிக்கிறத நான் கேட்டேன்னொன்னே ஹீரோ வந்து ரொம்ப குஷியாகிடுறான். அதே மாதிரி தான் இன்னொரு பக்கத்தில் அங்கே ஒருத்தி ஒட்டு கேட்டான்னு சொன்ன இல்லையா, அவங்க பேசிக்கிறதெல்லாம் அவள் இப்போ மற்ற எம்ப்ளாயீஸ் கிட்டலாம் வந்து ஹீரோயின் இந்த மாதிரி 2 பேருக்கும் நடுவில் வந்துட்டா, ஸோ இவ தான் இவங்க அப்பாவை செடியூஸ் பண்ணி வேலைக்கு வந்தது இல்லாமல் ஹீரோவுடைய ஸ்டெப் மாமையும் இங்கேருந்து விரட்டுறதுக்காக பார்க்குறா. ஸோ இப்போ அவங்களுக்குள்ள சண்டை வர்றதுக்கு ஹீரோயின் தான் காரணம்லாம் பேசிகிட்டு இருக்க. ஹீரோயினுமே அதெல்லாம் கேட்டுடுறா. அவள் கண்டுக்காத மாதிரி அங்கேருந்து கிளம்பும் போது ஹீரோ அங்கே வரானா. அவன் ரொம்ப சந்தோஷமாக ஹீரோயினாக பார்த்துட்டு உன்னை பற்றி தான் எல்லாரும் பேசிக்கிறாங்க போல் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். ஹீரோயினும் அடுத்தவங்க என்னை பற்றி பேசுகிறத பற்றி எனக்கு எனக்குமே கவலை கிடையாது, அவங்க யாருக்கும் என்னைய தெரியாது, என்ன ஜட்ஜ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது, ஸோ அவங்க பேச்சை நான் மதிக்க போகிறது இல்லைன்னு சொல்கிறா. இதெல்லாம் நீ எனக்கு சொல்கிற மாதிரி இல்லை, உனக்கு நீயே சமாதானப்படுத்திக்கிற மாதிரி இருக்குன்னு ஹீரோ சொல்ல ஹீரோயின் அப்படியே அமைதியாகிடுறா. ஹீரோவும் நக்கலை சிரிச்சுக்கிட்டே உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா நீ எப்போ வேணாலும் என்கிட்ட வந்து கேட்கலாம், நான் உன்னை அந்த இடத்துல இருந்து என் இடத்துக்கு காப்பாற்றுறேன், என்கிட்ட வேலைக்கு வந்துரு, நான் உனக்குன்னு சொல்லி வேலை கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறான். ஹீரோவும் நினச்ச மாதிரியே அவனுடைய ஸ்டெப் மாமுக்கும் ஹீரோனுக்கும் சண்டை போயிட்டுருக்கு. இதில் நீ எனக்கு தான் சப்போர்ட் பண்ணணும்னு அவன் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி சந்தோஷம்லாம் பட்டுட்டு இருக்கான். ஸோ இன்னொரு பக்கத்தில் ஹீரோட வீட்டை காட்டுறாங்க. அப்போ அங்கே ஹீரோடைய வீட்டுக்கு அவன் தம்பி டிஸ்சார்ஜ் ஆகி ஹாஸ்பிட்டல்லேருந்து வரான். சுற்றி முற்றி பார்க்குறான். அவனை வெல்கம் பண்ணுறதுக்கு வீட்டில் ஒருத்தர் கூட இல்லை. ஸோ யாருக்கும் என் மேலே அக்கறையே இல்லைல்ல, எல்லாம் அவங்க
அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க, நான் இருந்தால் என்ன செத்தா என்னன்னு இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லும் போது அந்த மெய்டும் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது, ஆக்சுவலாக ஹீரோ எனக்கு ஆல்ரெடி கால் பண்ணி நீ இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆகிறேன்னு ஒரு ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி வைக்க சொல்லிட்டான். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நைட்டு அவன் வேலையெல்லாம் சீக்கிரம் முடிச்சுட்டு உங்க கூட தான் டின்னர் சாப்பிட்றதா சொல்லியிருக்கான் அப்படின்ன உடனே பேசாமல் நான் அவனுக்கே பையனாக பிறந்திருக்கலாம், அவன் மட்டும்தான் என் மேலே கொஞ்சமாவது அக்கறையாக இருக்கான் அப்படின்னு அவன் தம்பியும் வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருக்கான். அதான் வீட்டு என்ட்ரன்ஸில் அவங்க அப்பாவோட வாய்ஸும் அம்மாவோட வாய்ஸும் அவனுக்கு கேட்குது. சரின்னு இந்த மெய்டும் உடனே உன்னை பார்க்க தான் வந்திருக்காங்க போல அப்படின்ன உடனே அவனுக்கு குஷி ஆகிடுது. சரி நான் அங்கே போய் உக்காந்துக்கிறேன், அவங்களுக்கு நான் வந்தது தெரிய வேண்டான்னு சொல்லிட்டு அவன் வாட்டுக்கு சோஃபாவில் வந்து உக்காந்துக்கிறான். அப்போ பார்த்தா இவங்க 2 பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுகிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயினுக்காக எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, அவளை என் இடத்துக்கு கொண்டு வந்துடலான்னு பார்க்குறீங்களா, அவ்வளோ தூரம் ஆக்கி போச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய ஸ்டெப் மாம் அவங்கள கத்திட்டு இருக்க. அதுக்கு ஹீரோவுடைய அப்பாவுமே நீ தான் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க, எதுக்காக அவளோட ஃபேமிலியில் போயிட்டு இந்த மாதிரி வயலண்ட்டாக பிஹேவ் பண்ண வச்ச, எனக்கு உன்னை பற்றி எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கிறியா, எனக்கு நீ உன்னோட வேலையெல்லாம் தெரியும், நீ என்னை வந்து ஸ்பை வச்சு பார்க்குறது முத கொண்டு எனக்கு எல்லாமே தெரியும், இந்த மாதிரி ஏதாவது பண்ணிகிட்டே இருந்தேன்னா ஒரு நாள் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் பாரு, நான் ஏதாவது ஸ்டெப் எடுத்துருவேன்னு சொல்ல அவங்க கோவப்பட்டு கத்துறாங்க. அப்போ இந்த பையனுமே எதுக்காக வந்தது வராததுமா இப்படி அடிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது இவனை கண்டுக்காம அவங்க 2 பேரும் சண்டையை தான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஹீரோயினால தான் இவங்களுக்குள்ள சண்டை வந்திருக்கு அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்கிறான். ஹீரோவுடைய அப்பாவுமே எனக்கு அந்த பொண்ணு ரொம்பவே முக்கியமானவ, என் லைஃப்பில் நான் ஒரு விஷயம் ரெக்ரெட் பண்ணுறேன்னா உன்னை என் வாழ்க்கைக்குள்ளே விட்டது மட்டும்தான், உன் கூடலாம் வந்தம் பாரு, அதை தான் என்ன சொல்லணும், இன்னைக்கு நாள் வரைக்கும் என் லைஃப்பில் ரெக்ரெட் பண்ணுற ஒரே விஷயமும் என் ஒய்ஃப் என்னை விட்டு போகிறதுக்கு காரணமாக இருந்ததும் உன்னை தேடி நான் வந்தது மட்டும்தான், நான் அந்த காரியத்தை பண்ணியிருக்கவே கூடாது, அப்படி பண்ணதுனால தான் நான் இப்போ நிம்மதி இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. இதை கேட்டுட்டு ஸ்டெப் மாமால தாங்கிக்க முடியல, என்ன ரெக்ரெட்டுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவரை போட்டு பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்க. அவர் கையை பிடிச்சு கத்துன்னு கத்திட்டு இருக்காரு. அப்போ இவன் தான் வந்து சண்டையை விலக்கி விட்டுறான். ஹீரோடைய அப்பா கோச்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட இவனுடைய அம்மா இந்த இடத்துல பயங்கரமாக தாம் தும்னு குதிச்சிட்டு இருக்காங்க. இதனால் அவனுக்கும் கோவமாகிட்டு அவனுடைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டு நான் என்ன அடித்தவனை பற்றி டீட்டெயில்ஸ் கேட்டேனே என்னடா ஆச்சு அப்படின்னு கத்துறான். ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் ஹீரோடைய அம்மா தனியாக உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அப்போ அவங்க குட்டியாக ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறாங்க. டாக்டர் அவங்கள செக் பண்ணையில் அவங்களுக்கு காலன் கேன்சர் இருக்குன்னு சொல்லிடுறாரு. வேறு ரொம்ப சிவியர் ஆகிட்டு ஸ்டேஜ் 4 வந்து நிற்கிது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இவங்க பயந்துட்டு தான் அதை பற்றி நினச்சிட்டு அழுதுட்டு தனியாக உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் பாட்டியை பார்க்கறதுக்காக வராளா வேலை முடிஞ்சு. அப்போ இவங்க இங்கே தனியாக உட்காந்து அழுதுட்டு இருக்கிறத அவள் தூரத்துலேருந்து கவனிக்கிறான். இவங்களை தானே நாம் அன்றைக்கி ஹெல்ப் பண்ணோம் அப்படிங்கிறத அவள் யோசிச்சுட்டு இப்போ ஒரு ட்ரிங்கோட அவங்கள வந்து மீட் பண்ணுறா. அவங்களும் அந்த ட்ரிங்கை வாங்கிக்கிட்டு நீ அன்றைக்கி எனக்கு ஹெல்ப் பண்ண பொண்ணு தானே அப்படின்னு சொல்லி பேசும்போது ஹீரோயின் அவங்கக்கிட்ட என்ன ஆச்சு ஏதாச்சுலாம் கேட்காம அவளாவே உட்காந்துக்கிட்டு என் பாட்டி இங்கே தான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க, அவங்களுக்கு ஹார்ட் கண்டிஷன் சரியில்லைன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு, அவங்கக்கிட்ட இந்த விஷயத்தை நான் சொல்லலாமா வேணாமான்னு ரொம்பவே யோசிச்சு கடைசியில் சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும்னு தயக்கத்தோடு அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன். அவங்க எனக்கு பதிலுக்கு சொன்னதெல்லாம் ஒரே விஷயம்தான், இந்த நோய் ஏதாவது நம்ம உடம்புக்கு வந்துச்சுன்னா நம்ம உடம்பு மட்டும்தான் வருத்தப்படணும், நம்மளோட மனசும் சேர்ந்து வருத்தப்படக்கூடாது, நம்மளோட எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் எல்லாம் நாமளை எப்பவும் ஹாப்பியாக தான் வச்சுக்கணும், இந்த விஷயம் நம்ம உடம்போட போயிடட்டும் தான் நினைக்கணுமே தவிர மனசில் எதையும் ஏற்றிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு அவங்கக்கிட்ட அந்த பாட்டி சொன்னதையும் சொல்ல அவங்களும் கொஞ்சம் வந்து நிம்மதியாகிறாங்க. அவனோட தம்பியை அப்புறமா அங்கே ஸ்டெப் மாம் பார்த்த உடனே அவங்ககிட்ட உங்கள் அப்பா எங்கே போயிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் எங்கே போனால் உங்களுக்கு என்ன, அவருக்கு உங்கள் மேலே அக்கறையே இல்லை, நீங்கள் ஏன் இப்படி கேட்டுட்ருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும் போது எனக்கு அவர் மேலே அக்கறை இருக்குது, அவர் எங்கே போகிறாரு வராருன்னு எனக்கு தெரியணும், எனக்கு அவரும் முக்கியம், இந்த சொத்து முக்கியம், ரெண்டுமே என் கையை விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு அவன் கோவப்படுறான். இப்போ எதுக்கு தான் உங்களுக்குள்ளே சண்டை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த ஸ்டெப் மாமும் இங்கே புதுசாக ஒருத்தி வேலைக்கு வந்திருக்கா இல்லையா, அவளால் தான் இப்போ பிரச்சனையே, அவள் வந்து எதுக்காக இங்கே வந்திருக்கா, உங்கள் அப்பாவுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் அவளை கொஞ்சம் தட்டி வைக்கணும், கொஞ்சம் பயன்படுத்தி வைக்கணும்னு சொல்லிட்டு நான் அங்கே அவளுடைய வீட்டுக்கு ஆட்களை அனுப்புனேன், அது லேசான விஷயந்தான், ஆனால் இவன் உங்கள் அப்பா கிட்ட இல்லாதது போலதெல்லாம் சொல்லிட்டா போல, அதனால தான் உங்கள் அப்பா இவ்வளோ கத்திட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்ல இவனுக்கு பயங்கரமாக கோவமாகிடுது. அவங்க அம்மா இப்படி எமோஷனல் ஆகிறத பார்க்க முடியாமல் அவன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டு நீ என்ன அடித்த பையனுடைய டீட்டெயில்ஸ் கேட்டனே என்னடா பண்ணிகிட்ருக்க, எனக்கு உடனே டீட்டெயில் வேணும் அப்படின்னு சொல்லி கத்தோட தம்பியும் அவனோட ஃப்ரெண்டும் அந்த பக்கமாக கிளாஸ்க்கு போயிட்டுருக்கும் போது வழியில் ஒரு விளம்பரத்தை பார்க்குறாங்க, ஒரு கேஃபேல ஆள் வேணும்னு சொல்லிட்டு.
சொல்லிட்டு. ஸோ இதை பார்த்துட்டு அவன் அப்படியே நிற்கும் போது அவனோட ஃப்ரெண்டு கேட்குறான், என்னடா ஜாப் எடுத்துக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவனுமே எனக்கு தெரியல யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய அந்த ஜெயிலேருந்து வந்த சமயத்தில் ஹீரோயினோட பெஸ்டி சொல்லியிருப்பான்ல, உங்கள் அக்கா உனக்காக தான் எல்லா கஷ்டமும் படுறா, நாளை பின்ன நீ அவளை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மொமெண்ட்டை இவன் ரீகால் பண்ணி பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணணும், இந்த ஜாப் எடுத்துக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறான். ஒர்க் பண்ணிட்டு இருக்கையில் அவளை சுற்றி இருக்கவங்க எல்லாம் காசிப் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து அழகாக இருக்கிறதுனால அழகாக வச்சு ஒரு ஆளை வளைச்சு போட்டு உள்ள எம்ப்ளாயியாக மாறிட்டா, இப்போ குடும்பத்துலேயும் குட்டையை கிளப்பி விட்டா அப்படின்லாம் சொல்லிட்டு மட்டம் தட்டிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கண்டுக்காமல் போயிட்டு இருக்கும் போது இப்போ அந்த ஸ்டெப் மாமோட அசிஸ்டன்ட் வேணும்னே வந்து ஹீரோயின் மேலே இடிச்சு விட்டுட. அப்போ ஹீரோயினை பார்த்துட்டு, அம்மா அம்மா இங்கே பாருமா, நான் தெரியாமல் உன் மேலே இடிச்சுட்டேன், சாரிம்மா, என்ன வந்து பாஸ்கிட்ட சொல்லி வேலையை விட்டுலாம் தூக்கிடாதம்மா, உனக்கு இஞ்சு கேட்டுக்கிறோமா அப்படின்னு சொல்லி ரொம்பவே நக்கலாக வந்து ஹீரோயினை பார்த்து மன்னிப்பு கேட்குற மாதிரி சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கா. இது ஹீரோயினுக்கு நல்லாவே புரிஞ்சிடுது. இப்போ அந்த லேடி அங்கேருந்து கிளம்பும் போது ஹீரோயின் வேணும்னே அவ காலை தடுக்கி விட்டுட அவள் கீழே விழுந்துடுறாளா. உடனே ஹீரோயினும் அவகிட்ட போயிட்டு நக்கலாக வந்து மன்னிப்பு கேட்டுட்ருக்கா. மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் வந்து கால் ஸ்லிப் ஆகிடுச்சு, உங்களை தள்ளி விடுற மாதிரி ஆயிடுச்சு, போயிட்டு அந்த ஸ்டெப் மாம் கிட்ட சொல்லிடாதீங்க, அவங்க என்னை திட்டி வேலையை விட்டு அனுப்பிடுவாங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கா. இவளை அங்கேருந்து பார்க்குறவங்க எல்லாருமே இவள் லேசுப்பட்டவ கிடையாது அப்படின்னு சொல்லி பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே சாவும் கவனிச்சுட்டு தான் இருந்துட்டுருக்கா. அப்போ தான் அந்த அசிஸ்டண்ட்டும் ஹீரோயின் அடிக்க கையை வாங்கிட்டு வரும்போது ஹீரோயின் அவங்க கையை வளைச்சி பிடிச்சிட்டு, இங்கே பாரு, என்னை வந்து ஈஸியாக புள்ளியெல்லாம் பண்ணிட முடியாது, என்கிட்ட யார் எப்படி நடந்துக்கிறாங்களோ அதே மாதிரி தான் நானும் நடந்துப்பேன், ஸோ என்கிட்ட நீ இப்படி தான் நடந்துப்பேனா, நான் என்ன பண்ணுவேங்கிறதுக்கு நீ ப்ரிப்பேர்டாக இருன்னு சொல்லி மிரட்டி தள்ளி விட்டுட்டு அவளோட திங்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிடுறா. அப்போ ஓடி வந்து ஹீரோயினுக்கு எல்லாத்தையும் பிக் பண்ணி கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கையில் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி ஆகுறாங்க. டெண்டர் விஷயம் போயிட்டு இருக்க போல அதில் ஹீரோக்கு தான் டெண்டர் கிடைச்சிடுது. இதனால இந்த பக்கம் விக்கியும் அவனோட அசிஸ்டண்ட்டாக பயங்கரமாக கத்திட்டு இருக்கான். இதில் எப்படி ஜெயிச்சாகணும்னு சொன்னல, எப்படி கோட் பண்ணீங்க, என்ன பண்ணீங்கன்னு சொல்லி. அப்போ ஹீரோவுமே நீ கத்தி ஒன்றும் ஆக போகிறதில்ல, எப்போவுமே எனக்கு அடுத்தது தான் நீனு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அவன் இப்போ கம்பெனிக்குள்ளே என்ட்ரி ஆகும் போது தான் சாவும் ஹீரோயினும் பேசிகிட்டே வந்துட்டு இருக்கிறத பார்க்குறான். ஸோ அப்போ ஹீரோவுமே சாவை வந்து பார்த்துட்டு அவகிட்ட போய் என் கூட லஞ்சுக்கு ஜாயின் பண்ணிக்கிறியான்னு சொல்லி கேட்கும் போது சாவும், சாரி, நான் ஹீரோயின் கூட தான் லஞ்சுக்கு போகிறதா சொல்லியிருக்கேன், நாளைக்கு வேணா உன் கூட ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினும் இல்லை வைஸ் சேர்மன் கூப்பிடும் போது நீ எப்படி போகாமல் இருக்கலாம், பேசாமல் அவர் கூட போய் ஜாயின் பண்ணிக்கோ, எனக்கு பிரச்சனை இல்லை, நான் இங்கே சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு என்னோட வேலையை கண்டினியூ பண்ணுறேன்னு சொல்கிறான். இதை கேட்டுட்டு ஹீரோவும் எங்கள் அப்பா எதனால் உன் மேலே இம்ப்ரெஸ்டாக இருக்காருன்னு இப்போ தானே தெரிய வருது, வேலையில் எவ்வளோ சின்சியராக இருக்க நீனு அப்படிங்கிற மாதிரி நக்கல் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் கண்டுக்காமல் அங்கேருந்து கிளம்பிடுறா. உடனே ஹீரோ கிட்ட எதுக்காக அந்த பொண்ணை டீஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டுமே நானும் தனியாக லஞ்ச் சாப்பிட்டுக்கிறேன்ட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட ஹீரோ கூட சாப்பிட ஆரம்பித்த உடனேவே இங்கே நீ புதுசாக வந்திருக்க இல்லையா, யார் கூட பழகணும் பழகக்கூடாதுன்னு தெரிஞ்சு பழகுன்னு சொல்கிறான். நீ யாரை சொல்கிற, ஹீரோயினையா அப்படின்னு சொல்லிட்டு சாவும் கேட்க, ஆமாம் அவள் ரொம்ப தப்பானவ, அவள் கூடலாம் பெருசாக பழகாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிடுறான். இதை கேட்டுட்டு சாவும் இல்லை அவள் ரொம்ப நல்லவளாக தான் இருக்கா, நீ சொல்கிற மாதிரியெல்லாம் கிடையாதுன்னொடனே அவள் அப்படித்தான் முகத்தை வச்சுட்டு ஏமாத்துவா, அவளை பார்த்து எனக்கு தான் தெரியும் அப்படின்னு ஹீரோ சொன்னோடனே இந்த பேச்சு வளர்ந்துக்கிட்டே போதே, என்ன சொன்னாலும் ஹீரோ கேட்குற மாதிரி இல்லையேன்னு சொல்லிட்டு சரி நீ சொல்கிற மாதிரியே இருந்துக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிறா. மிஸ் ஆகிட்டு விக்கி அவனோட ஆஃபீஸ்க்கு வரானா. அவங்க அப்பா பொலிர்னு அவனுக்கு ஒரு அறை கொடுக்குறாரு. நீ எப்போ பாரு அவன்கிட்ட தோத்துக்கிட்டே தான் இருப்பியா, ஒரு தடவை கூட ஒன்னால் அவனை ஜெயிக்கவே முடியாதான், ஒன்னால் என் பையனை சொல்லிக்கிறதுக்கு எனக்கு கேவலமாக இருக்குன்னு பயங்கரமான அசிங்கப்படுத்திட்டு இருக்காரு. அவனும் அடுத்த முறை நான் தோக்க மாட்டேன், கண்டிப்பாக அவனை அடுத்த முறை ஜெயிச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த வழியை மட்டும் பாரு, இப்படியே தோத்துக்கிட்டே இருக்காது அப்படின்னு பயங்கரமாக கத்திட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. இதனால் விக்கிக்கு ஹீரோ மேலே கடுப்பேறுது. ஃப்ரெண்டு கார் ரிப்பேர் பண்ணுறதுக்காக வந்திருக்கான். அதே சமயத்தில் தான் ஹீரோனோட ஃப்ரெண்டும் அதே இடத்துக்கு வந்திருக்காளா. ஸோ இப்போ அவளும் இவனும் பேசிக்க ஆரம்பிக்கும் போது அவளை காம்பன்சேஷன் என்னால் தானே உங்கள் கார் டேமேஜ் ஆச்சு, பேசாமல் என் கூட லஞ்ச்க்கோ இல்லை டின்னருக்கோ வரீங்களான்னு சொல்லி கேட்கும் போது அவன் வந்து ஃபஸ்ட்டு தயங்குறான். இவளும் இல்லை நான் ஆக்சிடென்டெல்லாம் ஆனதுனால தான் கேட்டுட்ருக்கேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, காம்பன்சேஷன் மட்டும்தான் அப்படின்னு சொல்ல அவன் ரொம்ப தயங்கிட்டே இருந்துட்டு பிறகு சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறான். அப்பா பாட்டியை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. அந்த சமயத்தில் ஹீரோவுடைய அம்மா ஹீரோவுடைய அப்பா ரெண்டு பேரும் எதிரில் இருக்காங்க. பட் ஆனால் நடுவில் ஒரு பேஷண்ட் போகிறதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்காம மிஸ் பண்ணிடுறாங்க. பார்க்கறதுக்காக ஹீரோடைய அப்பா அவங்க வந்து உட்காந்துருக்காரு தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு. ஸோ அங்கே வந்து ஹீரோயினோட அக்கா வந்திருக்காளாம். அவளுக்கு இவரை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஸோ இப்போ இவருமே வந்துட்டு பாட்டிக்கிட்ட உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் கேளுங்க, உங்களுக்கு எந்த செக்அப்னாலும் சரி எல்லா காம்பன்சேஷனும் கம்பெனி பொறுப்பெடுத்துக்கும், நீங்கள் கவலைப்பட வேண்டாம் செலவை பற்றியெல்லாம்னு சொல்லிட்டு இருக்கும் போது தான் இப்போ அவங்க அக்கா ஹீரோயினுக்கு
கால் பண்ணிவிட ஹீரோயின் பதறி அடிச்சுட்டு ஓடி வரா. நீங்கள் எதுக்கு பாஸ் இங்கே வந்தீங்க, நானே பார்த்துருப்பேன்ல அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா நான் வந்து உனக்கு வேலையெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்லாமல் வந்தேன். அது மட்டும் இல்லாமல் உன்னோட ஃபேமிலி மெம்பருங்கிறப்போ நான் எப்படி அமைதியாக இருக்க முடியும் அப்படின்லாம் ஹீரோயின் கிட்ட லைட்டாக வழிகிற மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்க. அதை பாட்டியே நோட்டீஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஹீரோனோட அக்காவும் நோட்டீஸ் பண்ணுறா. உடனே ஹீரோனோட அக்காவும், நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சு தான் நான் என் தங்கச்சிக்கு கால் பண்ணி வர சொன்னேன், நீங்கள் இருக்கும் போது அவள் இல்லாமல் எப்படி அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவளுக்கு கோர்த்துடுற மாதிரி பேசிட்டு, பிறகு என்னோட ஹஸ்பண்ட் இந்த மாதிரி ஒரு கம்பெனி வச்சுருக்காரு, உங்கள் கம்பெனியில் தான் அவருமே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்காரு, என் ஹஸ்பண்டை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, அதுக்கு என்னம்மா எல்லாம் ஃபேமிலி எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று ஆகிட்டோம், நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அப்பாவும் லைட்டாக வந்து அப்படியே தலையாசச்சு பேசிட்டுலாம் இருந்துட்டுருக்காரு. அப்போ வந்து பாட்டி எல்லாத்தையுமே நோட்டீஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கடம் ஆகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினும் வந்துட்டு, பாஸ் நீங்கள் வாங்கலை நம்ம அங்கே போய் பேசலாம்னு சொல்லிட்டு இவரை கூட்டிகிட்டு வெளியில் வந்துடுறா. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பார்க்க வந்ததெல்லாம் அவசியமே கிடையாது, பாட்டியை நானே இன்னும் கொஞ்ச நாள் டிஸ்சார்ஜ் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, அவர் என்னனாலும் சரி எந்த ஹெல்ப்னாலும் சரி பண விஷயமா இருந்தாலும் சரி நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நீ எதையும் கேர் பண்ணிக்காத, பாட்டியை மட்டும் நல்லா பார்த்துக்கோ, வேலையில் மட்டும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணு, இதெல்லாம் என்னோட ஒய்ஃப்னால தான் நடந்துச்சுன்றதை கேள்விப்பட்ட போது எனக்கு கொஞ்சம் வந்து கடுப்பாக தான் இருந்துச்சு. அவள் எப்போவுமே இப்படி தான் ரொம்ப பொசசிவாகவும் ஜலசிவாகவும் இருப்பா, நீ அவளை பற்றியெல்லாம் கண்டுக்காத, திரும்ப இந்த மாதிரி அவள் நடந்துக்காம நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது, ஹீரோயினும் இல்லை எனக்கு பணமெல்லாம் எதுவும் வேண்டாம், நீங்கள் ஜாப் கொடுத்ததே போதும், அதுவே வச்சுட்டு நான் எனக்கு பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி தேங்க்ஃபுல்லாக இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. ஆனால் இவர் விடாமல் உனக்கு எந்த ஹெல்ப் வேணுனாலும் நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. என்னோட கம்பெனியில் இப்போ வேற ஒரு கம்பெனி டைப் பண்ணியிருக்காங்க, அவங்களோட ஒரு மீட்டிங் இருக்க போல. ஸோ இப்போ ஹீரோவும் அவங்க எல்லாரையும் வந்து வார்மாக வெல்கம் பண்ணியெல்லாம் கூப்பிட்டு இருக்கான். அங்கே பார்த்தாக்க ஹீரோயினோடைய அக்கா ஹஸ்பண்டு தான் வந்து நின்றுட்டு இருக்கான். அவனை பார்த்த உடனே ஹீரோக்கு வந்து டக்குன்னு மைண்டில் கிளிக் ஆகுது, அன்றைக்கி ரெஸ்டாரண்ட்டில் இவன் தானே ஹீரோயினை வந்து வண்டியில் கூட்டிகிட்டு போனான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து அவன் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் தெரியாத மாதிரியே இப்போ அவங்களோட நல்லா பொலைட்டாலாம் பேசி சிரிச்சுட்டு இருக்கான். பிறகு அவங்களும் அவங்களோட ப்ராஜெக்டை ஹீரோ அண்ட் ஹீரோவோட குரூப் கூட வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோயினுடைய பிரதர் இன் லாவும் அங்கே பக்கத்தில் நிற்கிறவங்க கிட்ட கொஞ்சம் டச்சியாக பிஹேவ் பண்ணிகிட்ருக்கான். அவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி வந்து லைட்டாக ப்ளஷ் பண்ணிக்கிறது, இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ அங்கேருந்து நோட் பண்ணிகிட்டு இருக்கான். அப்பா ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பின உடனே ஹீரோயினோட அக்காவும் பெரிய ஆளை தான் பிடிச்சிட்டப்போ இனிமேல் உனக்கு லைஃப்பில் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிற மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்கா. இதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கும் பாட்டிக்கும் கடுப்பாகிடுது, நீ என்ன பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் கேட்க, இப்போ தான் உங்கள் பேத்திக்கு புத்தி வந்திருக்கு, அதனால நான் வந்து அவகிட்ட பேசிகிட்டு இருக்கேன்ற மாதிரி அவள் சொல்கிறா. ஹீரோயினும், நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் இங்கே எதுவும் நடக்க போகிறதில்ல, அவர் எனக்கு ஒரு பாஸ் மட்டும்தான், அதுக்கும் மேலே நான் அவரை பற்றி யோசிச்சு கூட பார்க்க மாட்டேன், எனக்கு மட்டமான புத்தியெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட அவங்க அக்காவும் அவளை வந்து பயங்கரமாக கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஸோ இதனால் இப்போ பாட்டியும் கோவப்பட்டு இப்பெல்லாம் பேசாதன்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் வந்து அவங்க அக்காவை பயங்கரமாக கடுப்படிச்சு விட்டுட அவள் கோச்சுக்கிட்டு இப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பி போயிடுறான். அப்போ பாட்டியுமே ஹீரோயினை பார்த்துட்டு, நான் வளர்த்த வளர்ப்பு நீ கண்டிப்பாக தப்பாக மாட்டேன், எனக்கு உன் மேலே எல்லா நம்பிக்கையும் இருக்குது, அவள் சொன்னதெல்லாம் வச்சு நீ கவலைப்படாதன்னு சொல்லி ஹீரோயினை கன்சோல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பா இங்கே ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பி வரும்போது அசிஸ்டன்ட் கிட்ட பேசிட்டே வந்துட்டு இருக்காரு. அப்போ அந்த டிரைவர் தான் ஸ்டெப் மாமோடைய ஆளுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அவன் என்ன பண்ணுறான், கால் பண்ணி ஸ்டெப் மாமுக்கு இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்குற மாதிரி ஃபோனில் செட் பண்ணி வச்சிடறான். ஸோ இப்போ அந்த ஸ்டெப் மாம் அங்கே ஒட்டு கேட்டுட்டு இருக்கிறது தெரியாமல் ஹீரோடைய அப்பா அசிஸ்டன்ட் கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயினை தனக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கு, நிஜமாவே அவருக்கு வந்து ஃபீலிங்ஸ் எல்லாம் டெவலப் ஆகிற மாதிரி இருக்கு. ஸோ ஹீரோவுடைய அம்மாவை இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அவர் எப்படி வந்து நேசிச்சாரோ, அவர் மேலே என்ன ஃபீலிங்ஸ் எல்லாம் இருந்துச்சோ அதே மாதிரி சிமிலரான ஃபீலிங்ஸ் தான் ஹீரோயின் மேலேயும் வருது. அவளை தனக்கு சொந்தமாக்கிக்க எந்த எக்ஸ்டென்ட் வேணாலும் போவேன்னும், அவள் தன்னோட லைஃப்பில் கிடைச்சா தான் வந்து எனக்குமே சந்தோஷமான ஒரு மனுஷனாக இருப்பேன், இந்த மாதிரி ஃபீலிங் எல்லாம் எனக்கு வேற பொம்பளைங்க மேலே வந்ததே கிடையாது, ஹீரோவுடைய அம்மாவுக்கு பிறகு இவளுக்கு மேலே தான் வந்திருக்கு, ஸோ இவளை மிஸ் பண்ண மாட்டேன்லாம் சொல்லிட்டு இருக்கிறத இவங்க கேட்டிங்க அழுதுட்ருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே அவங்க பையன் அந்த பக்கமாக வந்துட்டு அவனுமே கேட்டுடுறான். அவங்க அம்மா அழுகிறது அவனுக்கு பார்த்துட்டு சும்மா இருக்க முடியலையா. உடனே அவனுடைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டு, நான் அந்த பையனை பற்றி டீட்டெயில்ஸ் கேட்டால என்னடா ஆச்சு அப்படின்னு ஃபோனில் கத்துறான். ஹாஸ்பிட்டலில் பாட்டியோட நைட்டு ஸ்டே பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ அவளுக்கு கால் பண்ணிட்டு, நான் சொல்கிற இடத்துக்கு உடனே கிளம்பி போன்னு சொல்கிறான். ஹீரோயினும், எதுக்கு இந்த டயத்தில் கால் பண்ணி என்னென்னவோ வளரிட்டு இருக்கேன்னு உடனே, ஓய் நல்லதுக்கு தான் சொல்கிறேன், மரியாதையாக நான் சொல்கிற இடத்துக்கு உடனே கிளம்பி போன்னு சொல்ல ஹீரோயினும் வேறு வழி இல்லாமல் கேப் ஏறிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறா. ஹீரோக்கு திரும்ப திரும்ப கால் பண்ணுறா. பட் ஆனால் அவன் ஃபோன் எடுக்காமல் விட்டுடுறான். அவன் தம்பி அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு இப்போ ஹீரோனோட தம்பி ஒர்க் பண்ணக்கூடிய அந்த கேஃபேக்கு வந்திருக்கான், வேணும்னே இவனை வம்பு பண்ணுறதுக்காகன்னு சொல்லி ஆர்டர் வந்து இவன் எடுக்க வரையில் கண்ணா அப்படின்னான்னு இவனுங்க பேசி பிரச்சனை பண்ணிட்டு அதுக்கப்புறமா இப்போ அந்த தம்பிக்காரனை போட்டு பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிடுறானுங்க. ஹீரோவுடைய தம்பியும் வந்துட்டு அவன்கிட்ட சொல்லி சொல்லி அடிச்சிட்டு இருக்கான், உனக்கும் உங்கள் அக்காவுக்கும் பணம் வேணும்னா ஒழுக்கமான வழியிலலாம் சம்பாதிக்க மாட்டிங்களா, உங்கள் அக்காவை வச்சு வேற யார்
ஹஸ்பண்டையும் வளைச்சு போட பார்க்குறீங்க? உனக்குல அசிங்கமா இல்லையா? இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டாதான் உனக்கும் உங்கள் அக்காவுக்கும் புத்தி வரும்னு சொல்லிக்கிட்டே அங்கே இருக்கக்கூடிய ஒரு சேர் எடுத்து அவன் மண்டையில் அடிக்கிறதுக்காக வரான். இதோட இந்த பார்ட் முடியுது.